محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم وإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பெண்கள் முகத்தை திறக்கலாமா என்ற ஒரு தலைப்பில் 1 மணி 30 நிமிடம் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முகத்தை திறக்கலாமா என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில், முகத்தை திறக்க முடியாது. இதை விசரமாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதற்கு முன்னால் சுருக்கமாக இதை பற்றி ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் எந்த சட்ட திட்டங்களும் இருக்கவில்லை. தொழுகை கிடையாது, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தாடி, பர்தா எதுவுமே இல்லை. 2 விடயங்கள் மட்டும்தான் இருந்தது. ஒன்று கலிமா, 2வது கட்டுப்பாடு. அதை ஒருவர் செய்தால் முஸ்லிம். ஒவ்வொரு நபியும் வந்து சொன்னது இதுதான், இத்தகுல்லாஹ வ அத்தீஊன், அல்லாஹ்வை அஞ்சு நடவுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். கலிமா சொன்னவர்கள் சுவர்க்கம். இவ்வளவுதான் ஆரம்பம் மக்காவில். இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு சட்டங்களும் வானத்திலிருந்து இறங்கியது. தொழுங்கள், நோன்பு குடியுங்கள், தாடி வையுங்கள், இதே போன்று பெண்கள் முகத்தை மூடுங்கள், மதுபானம் குடிக்காதீர்கள், களவெடுக்காதீர்கள், திருடாதீர்கள், இதெல்லாம் படிப்படியாக இறங்கிய சட்டங்கள். எனவே இந்த சட்டங்கள் இறங்குவதற்கு முன்னால் முஸ்லீம்கள் அவர்கள் நினைத்ததை செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடவில்லை. மதுபானம் குடித்தார்கள், தாடி இறக்கினார்கள், கரண்டைக்கு கீழ் உடுத்தினார்கள், பொய் சொன்னார்கள், கொலை செய்தார்கள், எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்? மார்க்கத்தில் சட்டம் இறங்கவில்லை. அதற்கு பிறகுதான் படிப்படியாக சட்டங்கள் இறங்கின. இறங்க அவர்கள் பழையவைகளை விட்டு விட்டு புதியவைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போது இந்த முகம் திறக்கலாம் என்று புதிய ஒரு கூட்டம் சொல்லுகின்றார்களே, இவர்கள் இந்த முகத்தை மூடுங்கள் என்ற சட்டம் இறங்குவதற்கு முன்னால் முஸ்லிமான பெண்கள் முகத்தை திறந்து கொண்டுதான் இருந்தார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் பிழையாக விளங்கி இப்போது முகம் திறக்கலாம் என்கிறார்கள். எந்த ஒரு சமூகத்தை எடுத்தாலும் நிர்வாணமாக இருக்க மாட்டார்கள், துணி அணிந்துதான் இருப்பார்கள். முகம் திறந்திருக்கும், கை திறந்திருக்கும், கால் திறந்திருக்கும், சிலருக்கு தலை திறந்திருக்கும், இப்படி இருந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்தில். இது ஆரம்ப சட்டம். பிறகு தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லிவிட்டது, ஒரு பெண் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூட வேண்டும். சரி, இப்படி தெளிவாக உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூட வேண்டும் என்ற ஆதாரம் இருந்தால் ஏன் மற்றவர்கள் இப்படி முகத்தை திறக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் என்று கேட்டால்,
உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடுங்கள் என்ற சட்டம் இறங்குவதற்கு முன்னால் சஹாபிய பெண்கள் முகத்தை கையெல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார்களே, அந்த ஆதாரங்களை கொண்டு வந்து இப்போது காட்டுகிறார்கள். இதுதான் இவர்கள் செய்த பிழை. நான் சொல்வது போன்று இஸ்லாத்தில் இருக்கின்றது. எப்படி பாருங்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவருடைய வீட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய காலை அப்படியே துணியை திறந்து துடையை காட்டிக் கொண்டிருந்தார்கள், 2 தொடையை. அபூபக்கர் சித்திக் வந்து சலாம் சொல்லி வரவா என்றார்கள், வாருங்கள் என்றார்கள், தொடை திறந்திருக்கிறது. பிறகு உமர் கத்தாப் வந்து வரவா என்றார்கள், வாருங்கள் என்றார்கள், துடை திறந்திருக்கிறது. பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் வந்து வரவா என்றார்கள், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையை மூடிக்கொண்டு வாருங்கள் என்றார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் ஆயிஷா உள்ளே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவர்கள் போய்விட்டார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அபூபக்கர் வந்தார், திறந்திருந்தீர்கள். பிறகு உமர் வந்தார்கள், திறந்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள். உஸ்மான் வந்ததும் மூடிவிட்டீர்கள், என்ன காரணம்? சொன்னார்கள், இந்த உஸ்மானை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு மலக்குமார்களை வெட்கப்படுகிறார்கள். எனவே நான் எப்படி வெட்கப்படாமல் இருப்பது? எனவேதான் மூடினேன் என்றார்கள். இது ஆரம்பகால சட்டம். ஆனால் இன்றைக்கு ஒரு முஸ்லீம் ஆண் தொடையை காட்டுவது கூடுமா? முடியாது. அபூதாவுதிலே ஹதீஸ் வந்துவிட்டது. ஒரு சஹாபி தொடையை திறந்து கொண்டிருந்தார்கள். உடனே சட்டம் இறங்குகிறது. சொன்னார்கள், உன்னுடைய தொடையை மூடிக்கொள் என்றார்கள். இப்போது சட்டம் வந்துவிட்டது. இப்போ ஒருவர் வந்து தொடையை திறந்து கொண்டிருக்கிறார். கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து கொண்டுதான் இருந்தார்கள் என்று சொன்னால் அது சரியா? நன்றாக கவனியுங்கள், அது பழைய சட்டம். இப்போது ஒருவர் கேட்கலாம், இல்லை, துறக்கவும் கூடும் மூடுவதும் கூடும் என்பார்கள். இந்த பெண்கள் விஷயத்தில் இவர்கள் சொல்வது போன்று பெண்கள் முகத்தை திறக்கவும் கூடும் மூடுவதும் கூடும் என்கிறார்கள். இதே போன்று ஒரு ஆண் தொடையை திறந்து கொண்டும் இருக்கலாம், மூடிக்கொண்டிருக்கலாம் என்று சொல்வார்கள். இப்படி ஒருவர் வாதத்தை முன்வைத்தால் இது பிழை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து உனது தொடையை மூடு என்று கட்டளை போட்டதற்கு பிறகு அவர்கள் திறக்க மாட்டார்கள். ஏன் அல்லாஹ் கூறுகிறான், லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகின்றீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவர்களை அடுத்தவர்களுக்கு சொல்வது மாபெரும் பிழையாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வெறுக்கத்தக்க விடை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் உன்னுடைய தொடையை மூடு என்று சொன்னதற்கு பிறகு ஒரு காலம் திறக்க மாட்டார்கள். எனவே இது முந்திய சட்டம், இது பிந்திய சட்டம். இப்படி ஹதீஸ் குர்ஆன் இருக்கின்றது. இதே போன்றுதான் பெண்களை பார்த்து முகத்தையும் கையையும் மூடுங்கள், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடுங்கள் என்ற சட்டம் இறங்குவதற்கு முன்னால் அருமை சஹாபிய பெண்கள் என்ன செய்தார்கள்? முகத்தையும் கையையும் திறந்து கொண்டிருந்தார்கள். வளமை. அப்படி சில ஹதீஸ்கள் இருக்கின்றன. பிறகு சட்டம் வந்து மூடுங்கள் என்று வந்துவிட்டது. இப்போது இந்த முகத்தை திறக்கலாம் என்று சொல்லுகின்றவர்கள் சட்டம் இறங்குவதற்கு முன்னால் உள்ள அந்த நிலைமையை, அந்த ஹதீஸ்களை எடுத்து சொல்லுகின்றார்கள். திறக்கவும் செய்யலாம், மூடவும் செய்யலாம் என்கிறார்கள். இது பிழையான ஒரு கருத்து. எனவே அவர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு ஆதாரமும் இந்த சட்டத்துக்கு முந்தியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது பாருங்கள், முதலில் நான் குர்ஆனில் இருந்து சில ஆதாரங்களை முன்வைக்கின்றேன். எப்படி? ஒரு பெண் தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியை கூட திறக்க முடியாது, முழுமையாக மூட வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரம். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 53வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லா தத்குலு புயூத்தன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நீங்கள் நுழையாதீர்கள், இல்லா அன் யுஅதன லக்கும், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலே தவிர. வ இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன், அவர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது பொருட்கள் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், பர்தா, திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் திரைக்கு பின்னால் என்று கேளுங்கள். ஏன்? முகத்தை பார்க்க முடியாது. இப்போது சொல்லலாமா, இல்லை இல்லை, முகம் திறந்திருந்தது, ஏனைய பகுதிகள் தெரியாமல் இருப்பதற்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று. அப்படி ஏதாவது சஹாபிய பெண்கள் துணி இல்லாமல் நிர்வாணமாக இருந்தார்களா? நஊது பில்லாஹ். இல்லை.
முகத்தை காட்டக்கூடாது, முழுமையாக மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கட்டளை இடுகின்றான். சரி, இங்கு யாருக்கும் வாதிக்க முடியாது, இல்லை இல்லை அது முகம் கையை தவிர என்று. ஏன் பாருங்கள், சஹீல் புகாரி அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹஷ் என்ற பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அதற்கு முன்பு ஃபர்தா கிடையாது, அனைவரும் சர்வசாதாரணம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் முகத்தை பார்ப்பார்கள், கதைப்பார்கள், இப்படி இருந்தது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்தெல்லாம் கொடுத்து முடிந்ததும் அவருடைய ஹாதிம் அனஸ் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது உடனே என்ன செய்தார்கள், திரையை போட்டு விட்டார்கள். சொல்கின்றார்கள், இந்த ஆயத்து இறங்கியதும் திரைக்கு பின்னால் நின்று நீங்கள் பொருள்களை கேளுங்கள் என்று ஆயத்து இறங்கியதும் நபி அவர்கள் எனக்கும் அவருடைய மனைவிகளுக்கு இடையில் திரையை போட்டு விட்டார்கள், பார்க்க முடியாது. இதுதான் ஃபர்தா. வீட்டுக்குள் இருக்கும் போது முழுமையான ஃபர்தா, வெளியில் செல்லும் போது முழுமையாக மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்துடைய கருத்து. சரி, இதே போன்று வெளியில் செல்லும் போதும் இப்படித்தான் அமல் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வெளியிலே சென்றார்கள், முழுமையாக மறைத்து பர்தா போட்டிருந்தார்கள், ஒரு பகுதியும் தெரியாது வெளியில். உமர் கத்தாப் கண்டு கொண்டார்கள். இவர்களை எப்படி கண்டார்கள் என்றால், சௌதா என்பவர்களுடைய உடம்பு மிகவும் பெரிய உடம்பு, உயரமானவர்கள். பர்தா போட்டு இருந்தும் இவர்கள் யார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள் உமர் கத்தாப். உடனே சொன்னார்கள், சௌதா நீங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று. பர்தா போட்டதற்கு பிறகு கூட பெண்கள் வெளியில் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை உமர் கத்தாப் முன்வைத்தார்கள். உடனே வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ் உமர் வந்து இப்படி கதைக்கின்றார் என்று. உடனே நபிக்கு ஆயத்து இறங்கியது எப்படி என்றால், அப்படி அல்ல, வெளியில் செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் பர்தாவை போட்டுக்கொண்டு போகலாம். எனவே உமர் கத்தாப் ஆரம்பத்தில் ஒரு முறை வந்து சொன்னார்கள் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய வீட்டுக்கு நல்லவர்களும் வருகிறார்கள், தீயவர்களும் வருகிறார்கள், எனவே உங்களுடைய மனைவிமார்களுக்கு பர்தா போட சொல்லுங்கள் என்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே செய்யவில்லை. அதற்கு பிறகுதான் நான் இப்போது ஓதி காட்டிய இந்த வசனம் இறங்கியது. சூரத்துல் அஹ்ஸாபில் 33-53. அவர்களோடு நீங்கள் ஏதும் பொருட்கள் கேட்பதாக இருந்தால் அவர்களிடத்தில் திரை பர்தாவுக்கு பின்னால் என்று கேளுங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கியதும் அனஸ் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்து கொண்டு வீட்டில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் அந்த அவருடைய மனைவிமார்களுக்கு இடையிலே திரையை பர்தாவை போட்டு விட்டார்கள், பார்க்க முடியாது. இதே போன்று சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு வெளியில் சென்றார்கள், பர்தாவை முழுமையாக போட்டு மறைத்துக் கொண்டு. இது மிக தெளிவான ஒரு வசனம், இதுல எந்த சந்தேகம் இல்லை, அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான். இது ஒன்று. இரண்டாவது கட்டளை அல்லாஹ்வுடையது. அது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா நிசா அன்-நபி, நபியின் மனைவிமார்களே, கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஜாஹிலிய பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரங்களை எப்படி வெளிக்காட்டினார்களோ அப்படி நீங்கள் வெளிக்காட்ட வேண்டாம், வீடுகளில் தங்கியிருங்கள் என்று சூரத்துல் அஹ்ஸாப் 33 கூறுகின்றார். இந்த இடத்தில் சிலர் பிழையாக மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். எப்படி என்றால், நீங்கள் அழகு அலங்காரத்தை காட்டிக் கொண்டு சுற்றி தெரிய வேண்டாம் என்று. ஆனால் இந்த அரபு தபர்ரஜ என்ற சொல்லுக்கு சுற்றி தெரிவது என்பது கிடையாது. அகராதியில நீங்கள் பார்த்தால் தபர்ரஜ என்றால் தபர்ரஜத்தில் மர்அத் அல்ஹரத் ஜீனதஹா வ மஹாசினஹா லில் அஜானிப் என்று எழுதுகின்றார்கள். ஒரு பெண் தன்னுடைய அழகு அலங்காரத்தை அடுத்தவர்களுக்கு காட்டுவது. இதே போன்று அந்நிஹாயா ஃபி கரீபில் ஹதீஸ் என்ற கிதாபில் இப்னுல் அசீர் என்பவர்கள் கூறுகின்றார்கள், அத்தபர்ருஜ், தபர்ரஜ என்றால் இப்ஹாரு ஜீனத்தில் இன்னாசில் அஜானிப், அந்நியவர்களுக்கு ஒரு பெண் தன்னுடைய அழகை காட்டுவது. எனவே முதலாவது வசனத்தில் பர்தாவை கடமையாக்கிய அல்லாஹ்
இரண்டாவது வசனத்தில் 33 கூறுகின்றான், பெண்களே நீங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள், தேவை ஏற்பட்டால் போகலாம். அங்கு சௌதாவுக்கு சொல்லிவிட்டார்கள், வீடுகளில் தங்கியிருங்கள். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலிய காலத்தில் பெண்கள் எப்படி தங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தினார்களோ தங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தியது போன்று நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். இது இரண்டாவது சட்டம். எனவே ஒரு பெண்ணுடைய அழகு எது? இவர்கள் சொல்லுகின்றார்கள் முகத்தையும் கையையும் தவிர மற்றதை மறைக்கணும். ஒரு பெண்ணுடைய அழகு எது என்று கேட்கிறேன். ஒரு பெண்ணுடைய அழகு முகம். இதுதான் ஒரு பெண் அழகானவளா இல்லையா என்று முடிவெடுப்பது முகத்தை கொண்டுதான். நாங்கள் பார்க்கின்றோம், ஜாஹிலியத்தில் பார்க்கின்றோம். மாலைத்தீவில் உள்ள ஒருவர் இலங்கையில் திருமணம் முடித்திருக்கின்றார். எதை வைத்து? அழகான பெண். எப்படி? பத்திரிகையில பேனா நண்பர், அந்த பெண்ணுடைய படம் பேப்பரில் போயிருக்கின்றது, பார்த்தால் பிடித்து விட்டது, தொடர்பு கொண்டு கல்யாணம் முடிக்கின்றார். இவளுடைய உடம்பையா காட்டுகின்றார்? சின்னொரு படம், தலை மட்டும்தான். எனவே இவர் இந்த பெண் அழகானவள் என்று எப்படி முடிவெடுத்தார்? முகத்தை கொண்டு. இவர்கள் சொல்லுகின்றார்கள் முகத்தை திறக்கலாம், அது அழகு அல்ல. எவ்வளவு ஒரு பிழையான கருத்து. ஒன்று. அடுத்தது, இஸ்லாத்தில் இருக்கின்றது, ஒருவர் திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும். சரி, பெண் பார்க்க வருகின்றார். அந்த பெண்ணை எப்படி வீட்டுக்குள் வைப்பார்கள்? நிர்வாணமாக வைப்பார்களா? இல்லை. அழகான உடுப்புகளை உடுத்தி முகம் மட்டும் தெரியக்கூடிய முறையில் இருக்கும். வருவார், முகத்தை பார்ப்பார், ஏதும் கதைக்க தேவை இருந்தால் கதைப்பார், போய்விடுவார். விருப்பமா இல்லையா என்று முடிவெடுப்பார். இந்த முகத்தை வைத்துதான். எனவே ஒரு பெண் அழகானவளா இல்லையா என்பது முடிவெடுப்பது முகத்தை கொண்டு. முகம்தான் அழகானது. எனவேதான் அல்லாஹு தஆலா இங்கே என்ன கூறுகின்றான்? தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முன்னைய பெண்கள் தங்களுடைய அழகுகளை காட்டியது போன்று நீங்கள் காட்டாதீர்கள். எனவே முகத்தை வெளிப்படுத்தாதீர்கள் என்பதால் இந்த குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. இதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவர்கள் கூடும் என்று சொல்வதற்குரிய ஆதாரங்கள் என்னவென்றால், இந்த பர்தா, இந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் உள்ளவைகள். இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இதுவும் குர்ஆனில் தான் கட்டளை, எல்லாம் கட்டளை தான். குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின், நபியே விசுவாசியான பெண்களுக்கு கூறுங்கள் அவருடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்றும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய மானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, அவர்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது என்றும் நீங்கள் கட்டளையிடுங்கள். இல்லாமா லஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றவைகளை தவிர. இது சூரத்து நூர் 24:31. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மூன்றாவது கட்டளை, வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது. அழகு என்றால் என்ன? முதலாவது முகம். முகம் இதை எப்படி விளக்கப்படுத்துவது என்றால், மற்றவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த முகம் திறப்பது கூடும், இது அழகு இல்லை என்று சொல்லுகின்றார்களே, அவர்களுக்கு அப்படித்தான் விளங்கப்படுத்த வேண்டும். உலக அழகு ராணி போட்டி சமீபத்தில் பலஸ்தீனில் இருந்து ஒரு முஸ்லீம் பெண்ணா, அவர் அந்த பெண் கலந்து கொண்டார் அழகு ராணி போட்டியில், தெரிவு செய்யப்பட்டு விட்டார். எப்படி போனால்? முகத்தை மூடிக்கிட்டார். மற்றவைகளை மறைத்து முகத்தை காட்டிக் கொண்டுதான் போனார். பார்த்தார்கள், அழகான பெண் தெரிவு செய்து விட்டார்கள், உலக அழகு ராணி என்று. ஒரு முஸ்லீம் பெண் தெரிவு செய்யப்பட்டார் என்று பெருமை அடித்தார்கள். ஒரு முஸ்லீம் பெண் அழகு ராணி போட்டிக்கு போவாளா? அது இரண்டாவது ஒரு கேள்வி இருக்கட்டும். இப்போது நான் கேட்கின்றேன், இந்த பெண், பலஸ்தீனிய பெண் முகத்தை மூடிக்கொண்டா போய் அழகு ராணி போட்டியில் கலந்து கொண்டார்? இல்லை, முகத்தை வைத்துதான் தெரிவு செய்தார்கள். அந்த இடத்திலே போய், நான் பலஸ்தீன் இஸ்லாமிய நாடு, எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கு நான் முகத்தை மூடும்படி என்று ஒரு பர்தாவை போட்டுக் கொண்டால் அவளுக்கு அந்த போட்டியில் கலக்கலாமா? சிந்தித்து பாருங்கள். ஏன் இவர்கள் இப்படி பெண்களை நாசமாக்க பார்க்கிறார்கள்? அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நான் காலையில் சொன்னது போன்று ஏதோ ஒரு வேளை தெரியாமல் சொல்லலாம். எங்களுடைய கடமை குர்ஆன் ஹதீஸை விளக்கப்படுத்துவது. ஒருவேளை அவர்கள் இதை விளங்கி இன்ஷா அல்லாஹ் வாபஸ் வாங்குவதற்கு இடம்பாடு இருக்கின்றது. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்லுவோம். எனவே மூன்றாவது ஆதாரம் இது. சூரத்து நூரிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான் 24:31,
பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது. தானாக வெளியாகின்றதே அவைகளை தவிர, தானாக வெளியாகின்றவைகளை தவிர என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது மூன்றாவது ஒரு ஆதாரம், மிக தெளிவாக இருக்கின்றது. பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது. நாலாவது ஒரு ஆதாரம் அல் ஹதீஸ். ஜாத் உமைமா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துபாயிஹு அலல் இஸ்லாம். உமைமா என்ற ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவ வந்தார்கள். இங்கு வேறு விஷயத்தில் தலையிட முடியாது, இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த சமீபத்தில் அந்நூர் எஃப்எம்மில் ஒரு ஆலிம், காட்டாங்குடியைச் சேர்ந்த ஒரு ஆலிம் ஜஹரான் மௌலவி என்பவர் வந்து புத்தளத்தில் பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டு போய்விட்டார். அவர் அந்த இடத்தில் இந்த ஹதீஸை அவர் வாசித்து விட்டு சொல்லுகின்றார், பெண் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவ, உண்மைதான். அவர் நினைத்திருப்பார், இந்த ஹதீஸை சொன்னால் ஜமாஅத்துல் முஸ்லிமின் பையத் எடுப்பது சரி என்று விளங்கி விடுவார்களே. உடனே ஒரு மறுப்பை தெரிவித்து விட்டார். சொன்னார், அந்த பையத்து இல்லை, இவர்கள் எடுக்கக்கூடிய பையத் என்ன. அவர் வந்தால் இன்ஷா அல்லாஹ் முன்னால் கேட்க வேண்டும், மௌலவி அவர்களே ஏன் இப்படி சொன்னீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த பையத்துக்கும் நாங்கள் எடுக்கும் பையத்துக்கு என்ன வித்தியாசம்? அதே பையத்தை தான் எடுக்கணும். ஆனால் அவர்கள் நபி, அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். அவர்களே சொல்லுகின்றால், இன்னமான பஷர், நான் ஒரு மனிதன், யூஹாயிலே எனக்கு வகி மட்டும் வருகிறது என்றார்கள். ஒரு நபியாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நபி கிடையாது, ஒரு அமீர் இருப்பார், அவ்வளவுதான் வழிகாட்டி. பையத் ரெண்டும் ஒன்றுதான். உமைமா என்ற பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள், பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவார். இதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். ஒருவர் இஸ்லாத்தை தழுவதாக இருந்தால் பையத் செய்ய வேண்டும். சரி, பையத் எடுத்தார்கள். இதே பையத்தை நாங்கள் எடுக்கணும். முதலாவது சொன்னார்கள், பெண்ணே நீ அல்லாஹ்வுக்கு யாதொன்றையும் இணை வைக்க கூடாது, வலா தஸ்ரிகி திருடக்கூடாது, வலா தஸ்னி மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடக்கூடாது, வலா தக்துலி வலதகி உன்னுடைய பிள்ளையை நீ கொலை செய்யக்கூடாது, வலா தஅதி பி புஹ்தானின் தஃப்தரீனஹு பைன யதைக் வரிஜ்லைக் அதாவது படுதூறு சொல்லக்கூடாது, மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டு அடுத்தவர்களை படுதூறு சொல்லக்கூடாது, வலா தனூஹி யாராவது மரணித்து விட்டால் ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், வலா ததபர்ரஜி தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஜாஹிலிய பெண்கள் எப்படி தங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தினார்களோ அப்படி நீ வெளிப்படுத்தக் கூடாது, முழுமையாக பர்தா அணிய வேண்டும் என்றார்கள். தெளிவாக இருக்கின்றது. இது அஹ்மத் தபரானில் இருக்கின்றது, ஹசன் என்ற தரத்தில் உள்ளது. இதே போன்று ஜில்பாபுல் மர்ஆ என்ற கிதாபில் அல்பானியும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார், 121வது பக்கத்தில். ஐந்தாவது ஒரு ஆதாரம், பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்பதற்கு. சாலிம் இப்னு அப்துல்லா என்பவர்கள் கூறுகின்றார்கள், அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال المرأة عورة وإنها إن خرجت استشرفها الشيطان وأنها لا تكون أقرب إلى الله منها في قعر بيتها. الطبراني என்றார்கள். என்ன இந்த ஹதீஸை நன்றாக கவனியுங்கள். அல் மர்அத்து ஔரத்துன் என்றார்கள். பெண் என்று சொன்னாலே மறைக்கப்படுபவள் தான். பெண் என்று சொன்னாலே மறைக்கப்படுபவள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அந்த பெண் வெளியில் புறப்பட்டால் இஸ்தஷ்ரபஹ ஷைத்தான், எப்படி ஒரு அழகில்லாத பெண்ணையும் ஷைத்தான் அவளை அழகுபடுத்தி காட்டுவான் மக்களுக்கு. ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் எப்போது நெருக்கமாக இருப்பாள் என்றால் தன்னுடைய வீட்டுக்குள் இருக்கும் போது என்றார்கள். தேவையில்லாமல் வெளியிலே போகக்கூடாது. எந்த அளவு அவள் வீட்டுக்குள் அடங்கி இருக்கின்றாளோ அது வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருப்பாள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் பாருங்கள், அல் மர்அத்து ஔரத்துன் என்றார்கள். பெண் என்று சொன்னாலே மறைக்கப்படுபவள் தான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தபரானியில் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் தபரானில் வந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு விளக்கம் நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் நான் இப்போது சொன்ன
எங்களுடைய மௌலவி ஜஹரான் மௌலவி அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். ஒரு வாலிபர் நல்ல துடிப்புள்ளவர், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் குர்ஆன் ஹதீஸை பற்றி சரியான விளக்கம் இல்லை, ஹதீஸ் கலையை பற்றி சரியான விளக்கம் இல்லை. அல்லாஹ் அவருக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அவர் புத்தகத்தில் இந்த அன்னூர் எஃப்எம்மில் பேசும்போது இந்த ஹதீஸை இதை கொண்டு வருகின்றார். அல் மர்அத்து அவுரத்துன் கொண்டு வந்து சொல்லுகின்றார். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கூறுகின்றார்கள் பெண்கள் முகத்தை மூட வேண்டும். இதற்கு ஆதாரமாக இதை கொண்டு வருகின்றார்கள், அல் மர்அத்து அவுரத்துன் என்று. இது ஹதீஸ் அல்ல சொல்லுகின்றார். இது ஹதீஸ் அல்ல. இது சவுதி அரேபியாவில் பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொடுக்கின்றவர்கள் ஹம்பலி மதுஹபை பின்பற்றுகிறார்கள். இது இமாம் ஹம்பலியுடைய கூற்று, ஹதீஸ் இல்லை என்று கூறுகின்றார் பகிரங்கமாக. ஆச்சரியப்பட்டேன் அந்த பதிவு நாடாவை கேட்டு. நாங்களும் சவுதி அரேபியாவில் 7 வருடங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் தான். அங்கு ஹம்பலி மதுஹபு புகட்டப்படுகின்ற உண்மைதான். ஆனால் அங்கு ஒவ்வொரு கலையிலும் வரக்கூடியவர்கள் கலாநிதிகள். தப்சீருக்கு ஒரு கலாநிதி இருப்பார், ஹதீஸ் கலையில் கலாநிதி, உசூலுக்கு கலாநிதி, அரபு இலக்கணத்துக்கு கலாநிதி. எந்த அளவென்றால் அரபு எழுத்து இருக்கின்றதை எழுதுவதற்கு அதிலும் கலாநிதிகள் தான் வருவார்கள். அப்படி அழகாக எழுதுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸை எந்த ஒரு ஆசிரியரும் பல்கலைக்கழகத்தில் இது ஹம்பலியுடைய கூற்று என்று சொல்லவில்லை. என்ன நோக்கத்தில் சொன்னார் என்பது அல்லாஹு அலம், நமக்கு தெரியாது. இப்படி தெளிவான ஒரு ஹதீஸை, சஹீஹான ஹதீஸை இது ஹம்பலி இமாமுடைய கூற்று என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார். முகத்தை மூட வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் முகத்தை மூடுவதற்கு குர்ஆனிலும் ஆதாரம் இல்லை, ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. எந்த ஒரு மதுஹபும் முகத்தை மூட வேண்டும் என்று சொல்லவில்லை என்று துணிந்து பேசிவிட்டு போய்விட்டார். சுப்ஹானல்லாஹ். இது சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இது ஹம்பலி இமாமுடைய கூற்று அல்ல, விளக்குவேன். அடுத்தது ஒன்று சொன்னார், மதுஹபிலும் இப்படி இல்லையா முகத்தை மூடுவதற்கு. ஒரு மௌலவி இருக்கிற, அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை, ரஷாதி, அவர் மாத்தரையை சேர்ந்தவர். ஒரு அழகான நூல் எழுதியிருக்கின்றார் பர்தாவை பற்றி. அதிலே அவர் எழுதுகின்றார், ஹம்பலி மதுஹபில் 7 இமாம்களும், மாலிக் மதுஹபிலே 8 இமாம்களும், ஷாஃபி மதுஹபில் 14 இமாம்களும், ஹம்பலி மதுஹபிலே 5 இமாம்களும், தப்சீர் விரிவுரையாளர்களே 24 இமாம்களும், தற்காலத்தில் வாழக்கூடியவர்கள் 9 பேர்களும். ஆக எத்தனை பேர்? 15, 30, 35, 45, 55, 59, 67 இமாம்கள் மதுஹபில முகத்தை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த மௌலவி ரஷாதி எழுதியிருக்கின்றார் அந்த புத்தகத்தில். நல்ல புத்தகம், அல்ஹம்துலில்லாஹ். மாத்தரையை சேர்ந்தவர் ரஷாதி. பெரும்பாலும் அவர் தப்லீக் ஜமாத்தில் நடத்துகின்ற ஒரு மதரசாவில் படித்துக் கொடுத்துக் கொண்டு இருப்பதாக கேள்விப்பட்டு அவருடைய பெயர் ஞாபகம் இல்லை எனக்கு. பாருங்கள், இப்படி துணிந்து 2 பொய் என்று நாம் சொல்ல தேவையில்லை, விளங்காமல் சொல்லி இருக்கின்றார். அல் மர்அத்து அவுரத்துன், பெண் என்று சொன்னாலே மூடப்படக்கூடியவள், மறைக்கப்படக்கூடியவள் என்று ஹதீஸில் வந்திருக்கின்றது. இந்த ஒரு ஆதாரம் போதுமே ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய மனைவிமார்களை முகத்தை மூடி பூட்டி போவதற்கு. வேறு என்ன ஆதாரம் தேவை? ஆரம்பத்தில் 3 ஆதாரம் குர்ஆனிலே பார்த்தோம். அடுத்தது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு பைஅத் செய்து வந்தவர்களுக்கு சொன்னார்கள். அடுத்தது இந்த ஹதீஸ், அல் மர்அத்து அவுரத்து. சரி, இது ஹதீஸா ஹம்பலியுடைய கூற்றா பார்ப்போம். இந்த ஹதீஸை தபரானி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பாள் எப்போது என்றால் வீட்டில் அடங்கி இருக்கும் வரைக்கும் தான். இதனுடைய கருத்து உமர் கத்தாபு நினைத்தது போன்று வெளியில் போகக்கூடாது என்பது அல்ல. அவர்கள் அப்படி விரும்பினார்கள், அவர்கள் விரும்பிய பிரகாரம் வஹி இறங்கி இருக்கிறது. ஆனால் இதை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. பர்தாவை போட்டுக்கொண்டு வெளியில் போகக்கூடாது நினைத்தார்களே, இதை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. உமர் கத்தாபை பற்றி சொல்வதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வடியும். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், இந்த மகாமு இப்ராஹிம் என்ற கல்லிடத்திலே 2 ரக்காய் தொழ வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே வஹி வருகின்றது, இத்தகிது மகாம இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கஅபாவை கட்டி அந்த கல்லுக்கு அருகில் வந்தால் தொழுங்கள் என்று வந்தது. பத்ரிலே கைது செய்யப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள், அந்த இடத்திலே அனைவரையும் வெட்ட வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுக்கவில்லை, விட்டு விட்டார்கள்.
பிறகு வஹி இறங்கியது, நபியே ஏன் நீங்கள் இவர்களை விட்டீர்கள்? பிறகு வந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் மனைவிமார்களுக்கு பர்தா போடும்படி சொல்லுங்கள். உடனே ஆயத்து இறங்கியது, நபியே இவர்களுக்கு பர்தாவை கடமையாக்குங்கள் என்று. இப்படிப்பட்ட உமர் கத்தாப் பர்தா போட்டதற்கு பிறகு, முகத்தை மறைத்ததற்கு பிறகு வெளியில் போகக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. எனவே இந்த பெண்கள் எப்போது உள்ளே இருக்க வேண்டும், இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருப்பார்கள். அது ஒரு இஸ்லாமிய பெண்ணிடத்தில் இப்படித்தான் அல்ஹம்துலில்லாஹ் நடைமுறையில் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மேலும் இதை உறுதியாக்கி வைக்க வேண்டும். இந்த ஹதீஸை பார்ப்போம். இது ஹம்பலியுடைய கூற்றா, ஜஹரான் மௌலவி சொன்னது போல், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றா என்று பார்ப்போம். தபரானி கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு, குல்து ஹாதா இஸ்னாதுன் ஸஹீஹ், இதனுடைய அறிவிப்பாளர் பட்டியல் சரியானது. ரிஜாலுஹு குல்லுஹும் சிகாத், இதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்கள். ரிஜாலு முஸ்லிம், அது மட்டுமல்ல, இமாம் முஸ்லிமுடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும். அசைக்க முடியாத ஹதீஸ். கைர இப்ராஹிம் ஷேக் தபரானி, ஒரே ஒரு ராவியை தவிர, தபரானியுடைய உஸ்தாத் இருக்கின்றார், அவர் மட்டும் இமாம் முஸ்லிமுடைய ராவி அல்ல. சரி, அவர் சரியானவரா பிழையானவரா? வகது வஸ்ஸகஹு தாரகுத்னி, இமாம் தாரகுத்னி வந்து கூறுகின்றார், இவர் இந்த ஷேக் தபரானியுடைய ஷேக் உறுதியானவர் என்று கூறுகின்றார். வலில் ஹதீஸி ஷாஹிதுன் கபியுன், இந்த ஹதீஸுக்கு மிகவும் பலமான பக்கபலமும் இருக்கிறது என்று கூறுகின்றார். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சந்தேகம் இருக்கு? இது அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கூற்றா? சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், இதுதான் நரகத்தின் பால் அழைக்கக்கூடிய தலைவர்கள் என்று ஹதீஸ் வந்ததே. நான் பயப்படுவதெல்லாம் என்னுடைய உம்மத்தில் மக்களை வழிகெடுக்கும் தலைவர்களைத்தான். இந்த பதிவு நாடாவை கேட்ட எத்தனை பெண்கள் முகத்தை திறந்திருப்பார்கள்? மூடிக்கொண்டிருந்த பெண்கள், இஸ்லாத்தில் அனுமதி இருந்தால் ஏன் முகத்தை மூடிக்கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் பாதையில் என்று எத்தனை பேர்கள் திறந்திருப்பார்கள்? இந்த முழு குற்றம் அவரின் மேல் தான் வந்துவிடும். எனவே சஹீஹான ஹதீஸ், பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். அடுத்தது, இந்த ஹதீஸ் தபரானியில் மட்டும் வரவில்லை, இது திருமதியில் வந்திருக்கின்றது. இது இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் மர்அத்து அவ்ரத்துன், ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டியவர். பெரிய ஆச்சரியம், இந்த ஜஹரான் மொழியுடைய உஸ்தாத் ஷேக் அல்பானி வஃபாத்தாகிவிட்டார். அல்பானி இர்வா என்ற கிதாபில் இந்த ஹதீஸை பக்கம் 303 கொண்டு வந்து சஹீஹான ஹதீஸ் என்கிறார். 2 ஆதாரம். இதே போன்று இந்த ஹதீஸை இப்னு ஹுஸைமாவும் பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி? இன்னல் மர்அத அவ்ரத்துன், நிச்சயமாக ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டியவர். இப்னு ஹுஸைமா. இந்த இப்னு ஹுஸைமாவை பின்னால் வந்த ஒரு அறிஞர், ஒரு கலாநிதி மறுபரிசீலனை செய்தார். கலாநிதினால் மிகவும் தேர்ச்சி பெற்றவர், அரபு நாட்டில் பிரபலியமானவர். அவர் யார்? அத்துக்தூர் முஸ்தபா அல் அஅலமி. கலாநிதி முஸ்தபா அல் அஅலமி என்று ஒருவர், ஹதீஸ் கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவர் இந்த இப்னு ஹுஸைமாவில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பார்த்து கூறுகின்றார், குல்து இஸ்னாதுஹு ஸஹீஹுன், இதனுடைய அறிவிப்பாளர் சரியானது என்று கூறுகிறார். பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவர்கள் இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ்கள் ஆயத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு கண்மூடித்தனமாக பெண்கள் முகத்தை திறக்கலாம், கையையும் திறக்கலாம், மூடவும் செய்யலாம் என்று கூறி வருகின்றார்கள். எவ்வளவு ஒரு பிழையான செய்தி என்று பாருங்கள். சரி, அவுரத்துன் என்றால் என்ன? மறைக்கப்பட வேண்டியவர். இதற்கு அகராதியில் எழுதுகின்றார்கள், குல்லு ஷைஇன் யஸ்துருல் இன்சான் மின் அல்லாஹி ஹயாஅன். அவுரத் என்று சொன்னால் மனிதன் வெட்கத்தினால் எந்தெந்த உறுப்புகளை மறைக்கின்றானோ அதற்கு அவுரத் என்று சொல்லப்படும். வெட்கத்தினால் மறைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவுரத். எனவே பெண்களை பாருங்கள், ஒரு முஸ்லிமான பெண் தன்னுடைய முகத்தை திறப்பாளா? சரியான வெட்கம் திறக்க மாட்டார். எனவே இந்த ஹதீஸ் பாருங்கள், இமாம் தபரானியும் கொண்டு வந்திருக்கிறார்கள், இமாம் திருமதியும் பதிவு செய்திருக்கிறார்கள், இதே போன்று இமாம் இப்னு ஹுஸைமாவும் பதிவு செய்திருக்கிறார்கள்.
இதை அல்பானியும் தன்னுடைய கிதாபில இருவாவிலே கொண்டு வந்து இது சஹீஹ் என்று கூறியிருக்கின்றார். இப்படி ஒரு பெண் முகத்தை, கையை, தன்னுடைய முழு உறுப்புகளையும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் 5 ஆதாரங்களை பார்த்தோம். இந்த 5 ஆதாரங்களும் இறங்குவதற்கு முன்னால் எல்லா முஸ்லிமான பெண்களும், சஹாபிய பெண்களும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களும் முகத்தை திறந்துதான் இருந்தார்கள். மூடவில்லை. கை திறந்திருந்தது, கால் திறந்திருந்தது. ஆனால் ஒழுக்கமானவர்களாக இருந்தார்கள். இந்த சட்டங்கள் இறங்கியதற்கு பிறகு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். முதலாவது, சௌதா ஹரஜத் பாதமா முரிபல் ஹிஜாப் லிஹாஜத்திஹா, சஹீஹ் புகாரி. இந்த பர்தாவுடைய ஆயத்து இறங்கியதற்கு பிறகு தெளிவாக சொல்லுகின்றார்கள். பர்தாவுடைய ஆயத்து இறங்கியதற்கு பிறகு ஒரு தேவைக்கு வெளியில் போனார்கள். இதை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கண்டுவிட்டார்கள். சொன்னார்கள், அமா வல்லாஹி மா தஹ்தீன அலைனா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் பர்தா போட்டு மறைத்தாலும் உங்களால் எங்களுக்கு நீங்கள் யார் என்பதை உங்களால் மறைக்க முடியாது என்று சொன்னார்கள். அது என்ன விஷயம்? விளங்கிவிட்டது. மிகவும் உடம்பு வைத்தவர்கள் சௌதா. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்பது தெளிவாகிவிட்டது. உமர் கத்தாப் இப்படியே சொன்னார்கள். உடனே சௌதா ரலியல்லாஹு அன்னை ஆயிஷா, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகவும் கவலை. உடனே தங்களுடைய தேவையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உமர் இப்படி சொல்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது. சொன்னார்கள், உதின லகுன்ன அன் தஹ்ருஜ்ன லிஹாஜத்திகுன்ன என்றார்கள். அப்படி அல்ல பெண்களே, உங்களுடைய தேவைகளுக்கு பர்தாவை போட்டுக்கொண்டு வெளியில் போகலாம் என்றார்கள். இது புகாரி முஸ்லிமில் வருகின்றது. இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார்கள், உமர் எப்படி சௌதாவை விளங்கிக் கொண்டார்? பர்தா இறங்கியதற்கு பிறகு முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு போகின்ற போது எப்படி விளங்கிக் கொண்டார்? ஆயிஷா கூறுகின்றார், புகாரில் வருகின்றது. தக்கரத் ஆயிஷா இன்னமா அரஃப சௌதத மின் ஜிஸ்மிஹா. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சௌதா, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர்கள் சௌதா என்று எப்படி விளங்கிக் கொண்டார்கள் என்றால் இவருடைய உடம்பை வைத்து என்று கூறுகிறார்கள். முகம் திறக்கவில்லை, மூடி இருந்தது, உடம்பு பெரியது விளங்கிக் கொண்டார்கள் என்று கூறுகின்றார்கள். இது ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்? பர்தா போடுங்கள், முகத்தை மூடுங்கள் என்ற சட்டம் இறங்கியதற்கு பிறகு சௌதா, அன்னை சௌதா அமல் செய்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு சென்றார்கள். அது நீண்ட ஹதீஸ், மணிக்கணக்கிலே போகும். சுருக்கம். போய்விட்டு வரும்போது ஆயிஷா அவர்கள் தவறிவிட்டார்கள். வாகனம் போய்விட்டது. உடனே ஒரு இடத்துல தங்கிவிட்டார்கள். ஆயிஷா தேடி வரட்டும் என்று. அப்படி இருந்தார்கள். தூக்கம் போய்விட்டது. பிறகு ஒரு சஹாபி அங்கு அந்த இடத்தில் என்னென்ன பொருள்கள் விழுந்து கிடக்கின்றா இல்லையா என்று பார்ப்பதற்கு வந்தார்கள். வந்து தூரத்தில் என்று பார்த்தால் ஒருவர் படுத்து கிடக்கின்றார். இது யார் என்று கிட்டே வந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். உடனே ஆயிஷா அவர்கள் முடித்து விட்டார்கள். அதை சொல்லுகின்றார், என்ன நடந்தது என்று பாருங்கள். தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த சஹாபி தூரத்தில் ஒரு மனித உருவம் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். பிறகு கிட்டே வந்தார்கள். ஆயிஷா கூறுகின்றார்கள், கிட்டே வந்ததும் நான் யார் என்பதை இவர் விளங்கிக் கொண்டார். ஏனென்றால் எப்படி விளங்கினார் ஹதீஜா ஆயிஷா என்று கூறுகின்றார்கள், கபுல் அல் ஹிஜாப், பர்தாவுடைய ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் இவர்கள் என்னை கண்டிருக்கிறார்கள். எப்படி தெளிவாக இருக்கிற, இரவும் பகலை போன்றது. சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை சமீபத்தில் வந்ததும் என்னை விளங்கிக் கொண்டார் யார் என்று. எப்படி விளங்கினார்? சொல்லுகின்றார்கள், வக்கான யரானி கபுல் அல் ஹிஜாப், ஹிஜாப் முகத்தை மூடுங்கள் என்ற ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் இவர் என்னை கண்டிருக்கிறார்கள். உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னதும் நான் விழித்து விட்டேன். விழித்தது என்ன செய்தேன்? ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, துணியை எடுத்து அப்படியே முகத்தை மூடிக்கொண்டேன் என்றார். எவ்வளவு தெளிவாக! ஏன் மூடணும்? முகத்தை திறக்கிறது கூடுமான சும்மா இருக்க வேண்டிய ஒரு சஹாபி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா தூங்கிட்டு சொல்ல வேண்டியதானே.
உடனே என்ன செய்தார்கள்? துணியை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை முகத்தை மூடும்படி. எனவே மூடிக்கொண்டார்கள். மிக தெளிவாக இருக்கின்றது. கபுல் ஹிஜாப், பர்தாவுடைய ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் என்னை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஒரு ஆதாரம் பாருங்கள். பெண்கள் முகத்தை அந்த காலத்தில் முஸ்லீம்கள் மூடிக்கொண்டிருந்தார்கள், கையை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஆதாரம்? சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தன்தகிபுல் மர்அத்துல் முஹ்ரிமத்து வலா தல்பிசுல் கஃபாஸைன் என்றார்கள். இஹ்ராம் கட்டிய பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடவும் கூடாது, தங்களுடைய 2 கைகளை மூடவும் கூடாது என்றார்கள். இஹ்ராம் கட்டிய ஒரு பெண் முகத்தை திறக்கணும். ஆண்கள் வரும்போது ஒரு துண்டை முன்னால் தொங்க விடலாமே தவிர இப்படி போட்டு மூடக்கூடாது. 2 கைகளை மூடக்கூடாது, திறந்திருக்க வேண்டும், சட்டம். இவர்கள் சொல்வது போன்று பெண்கள் முகத்தையும் கையையும் திறந்து கொண்டிருந்தால் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் முகத்தையும் கையை மூடாதீர்கள் என்று? இதே போன்று ஆண்களுக்கு தலையை மூடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்? சஹாபாக்கள் தொப்பி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நவீன உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் தொப்பி சுன்னத்து இல்லை, அதனால பிரச்சனை உண்டாக்குவதற்கு பள்ளிக்கு போகும்போது தொப்பியை கலட்டி மடித்து வைத்துக் கொள்வார்கள், பிரச்சனை உண்டாகட்டும் என்று. தொப்பி போடணும், தொழுகையில் அழகாக இருக்க வேண்டும். இது நபி வழி. சஹாபாக்கள் தொப்பி போட்டிருக்கின்றார்கள், தலப்பா கட்டியிருக்கிறார், விரும்பியதை செய்யலாம். எனவேதான் ஹதீஸில் வருகின்றது, இஹ்ராம் கட்டிய ஒரு ஆண் தலையை மறைக்க கூடாது, இஹ்ராம் கட்டிய ஒரு பெண் முகத்தையும் கையையும் மூடக்கூடாது. ஏன்? இதை ஏற்கனவே மூடி இருக்கிறார்கள். இதைத்தானே தெளிவாக காட்டுகின்றது. இப்போது பாருங்கள், அல்பானி என்பவர் எழுதுகின்றார், அன்ன சத்ரல் வஜ்ஹி வல் கஃபைன் கான மஅஹூதன் ஃபீ ஸமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. என்ன ஹதீஸ்? இஹ்ராம் கட்டிய பெண் முகத்தையும் கையையும் மூடக்கூடாது என்ற ஹதீஸிலிருந்து விளங்குகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லிமான பெண்கள் முகத்தையும் கையையும் மூடியிருந்தார்கள். அல்பானியை சொல்லுகின்றார், அவரே கூறுகின்றார். இதே போன்று இப்னு தைமியா அவர்களும் கூறுகின்றார்கள். அவரும் கூறுகின்றார்கள், இன்ன ஹாதா மிம்மா யதுல் அன்னஹுமா கானா மஅரூஃபைனி ஃபின் நிஸா அல்லாத்தி லம் யுஹ்ரிம்ன. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இஹ்ராம் கட்டாத பெண்களுக்கு மத்தியில் முகம் மூடுவதும் கையை மூடுவதும் அவருடைய மார்க்கம் வழக்கமாக இருந்தது என்று இப்னு தைமியாவும் கூறுகின்றார். உண்மையான விஷயம். இது ஒரு ஆதாரம். இந்த ஹதீஸ் புகாரி, நசாஇ, பைஹகி, அஹ்மதில் வந்திருக்கின்றது. நாலாவது ஒரு ஆதாரம் இருக்கின்றது. இந்த பர்தா இறங்கியதற்கு பிறகு சஹாபிய பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் முகத்தை மூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டு வந்தார்கள். அதில் சஃபியா என்ற ஒரு பெண், அடிமை பெண் கைது செய்யப்பட்டார். அழகான பெண். அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் எல்லோரும் பார்த்தார், ஒரு அடிமை பெண். இப்போது அவர்கள் இந்த பெண்ணை வாகனத்தில் ஏற்றியதும் சஹாபாக்கள் சொன்னார்கள், என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை திருமணம் முடித்து விட்டார்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய மனைவியா இல்லையா, எப்படி தெரிவது? அடிமை பெண் முகத்தை திறக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியா இல்லையா என்று நாம் பார்ப்போம் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வருகின்றது, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதரஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅல ரிதாஹு அலா ظهرها ووجهها. புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபியாவுடைய முகத்திலும் இதே போல முதுகிலும் ஒரு புடவையை அப்படியே போட்டு மூடி விட்டார்கள். ஏன்? உரிமையிட்டு அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இப்போது ஒரு முஸ்லிமான பெண் சுதந்திரவாதி முகத்தை திறக்க முடியாது. ஏன்? ஏற்கனவே குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள் முகத்தை கையை மூட வேண்டும் என்று. இதே போன்று மூடிவிட்டார்கள். இது தெளிவாக இந்த ஹதீஸ் வருகின்றது புகாரி, முஸ்லிமில். சதரஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅல ரிதாஹு அலா ظهرها ووجهها. அவருடைய முகத்திலும் மேனியிலும் போட்டு மூடிவிட்டார்கள். இதெல்லாம் நீண்ட ஹதீஸ். இதையெல்லாம் சொல்ல போனால் நேரம் இல்லை. அந்த விஷயத்தை மட்டும் நான் கூறுகின்றேன். இதே போன்ற ஐந்தாவது ஒரு ஆதாரம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், குன்னா நுகத்தி வுஜூஹனா மினர் ரிஜால். நாங்கள்
ஆண்களை கண்டால் முகத்தை அப்படியே மூடிக்கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். ஹஜ்ஜிக்கு செல்லும் போது இஹ்ராம் கட்டி முகத்தை திறந்து செல்வார்கள். ஆண்கள் முன்னால் வரும்போது துண்டை போட்டு அப்படியே மூடிக்கொள்வார்கள். முன்னால் போடலாம், அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது. வேறு விதமாக அப்படியே போட்டு முகத்தை கட்டக்கூடாது. முன்னால் ஒரு துண்டை அப்படி போட்டுக் கொள்ளலாம். சொல்லுகின்றார்கள், ஆண்கள் வந்தால் நாங்கள் ஆண்களுக்கு எங்களுடைய முகத்தை காட்டாமல் அந்த துண்டை போட்டு மறைத்துக் கொள்வோம். இது இமாம் ஹாக்கிம் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள். இது அல்பானியும் சரி கண்டிருக்கின்றார் இந்த ஹதீஸை. இதே போன்று இன்னொரு ஆதாரம் இருக்கின்றது. சஹாபிய பெண்கள் இப்படி பர்தாவுடைய சட்டம் இறங்கியதற்கு பிறகு முகத்தை மூடினார்கள். சாலிம் சபலான் என்று ஒருவர் இருந்தார். இவர் ஒரு அடிமை, மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பிறகு. இவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவர். எனவே அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த சாலிம் என்பவரை வேலைக்கு அமர்த்துவார்கள். அரசினி கைப்பற்றான ஒரு நாள் அவர்கள் என்னை அழைத்து இந்த சாலிம் கூறுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒது செய்தார்கள் என்பதை நான் உனக்கு காட்டி தருகிறேன் என்று ஒதுவை கற்றுக் கொடுத்தார்கள். அதுல விவரமாக வருகின்றது. இப்படிலாம் செய்து கடைசியில தண்ணீரை எடுத்து தலைக்கு கொடுத்து பின்னால் கொண்டு போய் முன்னால் இப்படி செய்தார்கள். இது இந்த ஷாஃபி மதத்திலே இப்படி 3 முறை தடவுவார்கள். இது மார்க்கம் அல்ல, பிழை என்பதை அந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றேன். அந்த ஹதீஸை தேவைப்பட்டவர்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இது நசாயில இருக்கின்ற இந்த ஹதீஸ் 100வது ஹதீஸ் எடுத்து பாருங்கள். அது விவரம் இருக்கின்றது. அதை நான் இங்கு சொல்ல வரவில்லை. எப்படி ஒது செய்வது என்பதை எனக்கு காட்டி தந்தார்கள். குந்து ஆசிஹா முகாத்தபன், நான் அடிக்கடி அன்னை ஆயிஷாவிடத்தில் வருவேன். நான் உரிமை சீட்டு எழுதப்பட்டவனாக இருந்தேன். உரிமை சீட்டு எழுதப்பட்டவர்கள் என்ன? ஒரு அடிமை ஒருவரிடத்தில் இருப்பார். அந்த செய்யத்தை சொல்லுவார், நீ எனக்கு 10,000 ரூபாய் தந்துவிட்டு நீ சுதந்திரவாதியாக மாறிக்கொள் 5 வருடங்களுக்கு என்று ஒரு சிந்தனை எழுதி கொடுப்பார். இவருக்கு முகாத்தப் என்று சொல்லப்படும் அரபியில் உரிமை சீட்டு எழுதப்பட்டவர். இந்த 5,000 ரூபாய் கொடுத்தவுடன் இவர் சுதந்திரவாதியாக மாறிவிடுவார். இப்போ இவர் கூறுகின்றார், நான் இப்படி முகாத்தபாக இருக்கும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வருவேன். மா தஹ்தஃபி மின்னி, என்னை கண்டால் அவர்கள் பர்தா போட மாட்டார்கள். ஏன்? அடிமைக்கு அந்த சட்டம் இல்லை. அடிமைக்கு முன்னால் சர்வசாதாரணமா போகலாம், வரலாம் அனைவரும். சொல்லுகின்றார்கள், மா தஹ்தஃபி மின்னி, என்னை கண்டால் அவர்கள் ஓடி ஒழிக்க மாட்டார்கள். பத்தஜ்லிசு பைன யதைய, எனக்கு முன்னாலே உட்காருவார்கள். வததஹத்தஸு மாய, என்னோடு கலைப்பார்கள். வளமையாக நடந்து வந்தது. ஹத்தா ஜிதுஹா தாஸ யௌம், ஒரு நாள் நான் அன்னை ஆயிஷா அவரிடத்தில் வந்தேன். ஃபகுல்து, சொன்னேன், உதுஈலி பில் பரக்கத்தி யா உம்முல் முஃமினீன், உம்முல் முஃமினீனே, எல்லா விசுவாசிகளுக்கும் தாயே, எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், பரக்கத்து உண்டா என்று சொன்னேன். காலத்து வமாதா, அது என்ன புதுசாக துஆ செய்யும்படி சொல்லுவேண்டா, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். குல்து அஅதகனி அல்லாஹ், என்னை அல்லாஹு தஆலா உரிமையிட்டு விட்டான் என்றார்கள். காசெல்லாம் கட்டி முடிஞ்சது, இன்றைக்கு நான் சுதந்திரவாதியாக மாறிவிட்டேன் என்றார். காலத் பாரக்கல்லாஹு லக், உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வானா என்று கூறிவிட்டு வஅர்ஹத்துல் ஹிஜாப தூனி, உடனே துண்டை எடுத்து முகத்துக்கு முன்னால் போட்டு விட்டார்கள். ஏன்? அடிமையை ஏற்கனவே பார்க்கலாம், அடிமையை பார்க்கலாம், ஆனால் அடிமை சுதந்திரவாதியாக மாறிவிட்டால் பார்க்க முடியாது, பர்தா போட வேண்டியதான். கூறுகின்றார்கள், வஅர்ஹத்துல் ஹிஜாப தூனி, உடனே அவர்கள் துணியை எடுத்து போட்டு முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். ஃபலம் அரஹா பஅத ஸாலிகல் யௌம், இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது இந்த சாலிம் கூறுகின்றார், இதுவரைக்கும் நான் உம்முல் முஃமினீனை பார்த்ததே இல்லை. ஏன்? எப்போதும் மறைத்துக் கொண்டிருப்பார், எனக்கு முன்பு மறைத்துக் கொண்டிருந்தோம். இப்படி 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. முகத்தை மறைப்பதற்கு 5 ஆதாரங்கள். இந்த 5 ஆதாரங்கள் இறங்கியதற்கு பிறகு சஹாபிய பெண்கள் இப்படி மறைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு 6 ஆதாரங்கள். சரி, இப்போது முகத்தையும் திறக்கலாம், கையையும் திறக்கலாம், மூடவும் செய்யலாம் என்று கூறுகின்றார்களே, இவர்கள் சில ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த முழு ஆதாரங்களும் பர்தாவுக்கு முன்னால் உள்ளன. இந்த ஆதாரங்கள் மூலம் நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். முதலாவதாக ஒரு கொண்டு வருகின்றார்கள் குர்ஆன் வசனத்தை. குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து 24:31 சொல்லுகின்றார்கள், லா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாது. சரி,
இல்லாமா வஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றவற்றை தவிர என்று ஒரு வசனம் இருக்கின்றது. இல்லா மா லஹர மின்ஹா, அழகில் எது தானாக வெளியாகின்றதோ அதை தவிர. இதை இவர்கள் பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். நீங்கள் உலமாக்களிடத்திலும் கேளுங்கள், இந்த லஹர என்ற வினை என்ன வினை? உதாரணமாக இந்த கண்ணாடி இருக்கின்றது, இதை நான் கீழே போடுகிறேன், இதற்கு அரபில் ஒரு வினை பாதிக்கப்படும். அதை சொன்னால் விளங்காத அனைவருக்கும், உலமாக்களுக்கு மட்டும் தெரியும். நான் கீழே போடுகிறேன், இதற்கு முத்தஅத்தி, இதற்கு சொல்லப்படும் அஸ்கத்து நல்லாரத்தி, என்னுடைய கண்ணாடியை கீழே போட்டு விட்டேன், இதுக்கு முத்தஅத்தி என்பார்கள், உலமாக்களுக்கு தெரியும். இதே போல இந்த கண்ணாடி கீழே தானாக விழுந்து விட்டது. இப்போது நான் சொல்லுவேன் சக்கத்து நல்லாரா, கண்ணாடி கீழே விழுந்து விட்டது தானாக, இதற்கு லாஜிம் என்று சொல்லப்படும். இப்போது இந்த குர்ஆன் வசனத்தில் வந்திருக்கின்ற இல்லாமா லஹர மின்ஹா, இது எந்த வினை என்றால் லாஜிமான வினை, தானாக வெளியாகுவது. இன்னொருவர் வெளியாக்குவது இல்லை, தானாக வெளியாகக்கூடியது. இதை அல்லாஹ் மன்னிப்பேன் என்று கூறுகின்றார். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் கூறுகின்றார்கள், பெண்கள் முகத்தையும் கையையும் திறக்கலாம். குர்ஆன் ஹதீஸில் எங்கே இருக்கிறது முகத்தையும் கையையும் திறக்கலாம் என்று? இதற்கு சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்ததாக சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்களாம், இல்லாமா லஹர மின்ஹா என்றால் கையும் முகமும் காட்டலாம். ஆனால் இப்னு மஸ்ஊத் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், கையும் முகமும் அல்ல, அவளுடைய துணி. ஒரு பெண் முழுமையாக பர்தா போட்டுக்கொண்டு முகத்தை கையை காலை மறைத்துக் கொண்டு போகும்போது அவருடைய ஆடை இருக்கிறது, அது தெரியத்தான் செய்யும் தானாக. சிகப்பா கருப்பா பச்சையா நீளமா தெரியும். அவருடைய உடம்பு எப்படி, மெல்லிய உடம்பா தடிப்பமானதா கொளுத்தவளா உயர்ந்தவளா கட்டையா, அது தெரியும், தானாக தெரிவது, அவளுடைய சக்திக்குட்பட்டது அல்ல. இதே போல ஒரு பெண் போகும்போது திடீரென்று காற்றுப்பட்டு முகத்தை திறந்து விடும், தெரிபட்டு விடும், அல்லாஹ் இதை மன்னிப்பான். வாகனத்தில் வரும்போது கால் தெரிந்து விடும், பிள்ளையை தூக்கி எங்கிட்டு எடுக்கும் போது திடீரென்று கை தெரிந்து விடும், இது தானாக தெரிவது, இதை அல்லாஹ் மன்னிப்பான். இதைத்தான் அல்லாஹ் இங்கு கூறுகின்றான், இல்லாமா லஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றதே அதை தவிர. இவள் வெளியாக்குவது அல்ல. ஆனால் இந்த பெண்கள் முகத்தையும் கையை திறந்து வெளியாக்கி விட்டு இல்லாமா லஹர மின்ஹா என்கிறார்கள். இது தானாக தெரிகின்றது என்று தானாக தெரிகின்றது இல்லை, இவர்கள் திறக்கின்றார்கள். இவர்கள் மூட வேண்டும் முகத்தையும் கையும். இந்த ஆயத்து ஹதீஸின்படி மூடிக்கொண்டு போகும்போது இப்படி ஒன்று நடந்து விட்டார். ஒருவர் இவரை பார்த்து தடித்த பெண், கொளுத்த பெண், உயரமானது என்று விளங்குகிறார். துணியை பார்க்கிறார், திடீரென்று முகம் கை தெரிந்து விட்டது ஒரு பகுதி, இதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இதை அந்த பெண் வெளியாக்கவில்லை, இது தானாக தெரிந்தது. அப்படி இல்லாமல் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி கொண்டு இல்லாமா லஹர மின்ஹா என்றால் சரி வருமா? சரி வர. அப்படி என்றால் இன்னைக்கு ஹுஸ்னி முபாரக் எடுங்கள், எகிப்திய ஜனாதிபதி, மனைவிக்கு மினிஸ்கர், காலெல்லாம் தெரிகின்றது, கூட்டிக் கொண்டு வருகிறார். அவரிடத்துல போய் ஜனாதிபதி சென்று வல்லாஹி ஹராம் அலைக், நமக்கு சொல்றான், வல்லாஹி ஹராம் கூறுமா பெண்களை அப்படி கூட்டி வாருங்கிறான், லேஷ்ங்கிறான். அவன் சொன்னான் வல்லாஹி எவ்வளவு ஹலால் மதத்துல குர்ஆன் இல்லாமா லஹர மின்ஹா யகூலு ரப்பு தஆலா. உனக்கு தெரியாது, அவன் நல்லா சொல்லணும், இல்லாமா லஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றதை தவிர. இது தானாக வெளியாகி நான் என்ன செய்யுமா? இப்ப இவங்க முகத்தையும் கையை திறந்து கொண்டு இல்லாமா லஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றதை தவிர என்று சொன்னா அவன் சொல்லும். அப்படித்தான் கூட்டிட்டு போறான். மாலத்தீவு ஜனாதிபதியை பாருங்க, அப்துல் கய்யூம். சரி, ஒரு பெண் வயிற்றை திறந்து கொண்டு போவாள். அவளுக்கு என்ன வயிற்றை திறந்துட்டு போறீங்க, முஸ்லீமான பெண்கள் சொல்றீங்க, கூடுமாண்டா என்ன மொழி உங்களுக்கு தெரியாத குர்ஆன் நீங்க படிக்கிற சூரத்து நூறு, அல்லாஹ் சொல்றானே இல்லாமா லஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றவற்றை தவிர. நான் இன்னைக்கு வயிறு வெளியாகும்பா, அப்ப அதுக்கு இல்லாமா லஹர மின்ஹா. இப்ப என்ன செய்யுது? இப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய முழு உறுப்புகளையும் திறந்து தந்து இல்லாமா லஹர மின்ஹா, இல்லாமா லஹர மின்ஹா ஆயத்தின்படி என்ன அமல்? சிந்திச்சு பாருங்கள், சரியான பிழை, தப்பான வழியிலே இவர்கள் போய்கொண்டு மக்களை வழிகெடுக்கின்றார். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இல்லாமா லஹர மின்ஹா என்பதை கருத்து தானாக வெளியாகின்றவற்றை தவிர. இதற்கு இப்னு மஸ்ஊதுடைய கருத்தோ இப்னு அப்பாஸுடைய கருத்தோ அத்தாவுடைய கருத்தோ எவருடைய கருத்தும் எங்களுக்கு தேவையில்லை. வாருங்கள் ஹதீஸு,
குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். இந்த பர்தாவுடைய ஆயத்து இறங்கியதற்கு பிறகு அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பர்தாவை போட்டுக் கொண்டு போனார்கள். போன உடனே உமர் கத்தாப் விளங்கிக் கொண்டார்கள். இதுதான் இல்லாமா லஹர மின்ஹா, தானாக வெளியாகின்றது. அதை தவிர என்ன வெளியாகியது? அவர்கள் கொடுத்தவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இதை அந்த அன்னை சௌதா திட்டமிட்டு வெளியாக்கினார்கள். அந்த உடம்பை அவர்களுக்கு முடியுமா அதை மறைப்பதற்கு? தானாக வெளியாகியது விளங்கிக் கொண்டார்கள். இதுதான் குர்ஆனுடைய விளக்கமே தவிர எவருடைய விளக்கத்தையும் எடுக்கக்கூடாது. எனவே எந்த ஒரு குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாமா லஹர மின்ஹா என்பதற்கு முகமும் கையும் என்று வரவில்லை. இவர்கள் சொந்த விளக்கத்தை சில சஹாபாக்கள் கொடுத்ததாக சொல்லுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து மோதல். இப்னு அப்பாஸுடைய கருத்தை இப்னு மஸ்ஊத் ஏற்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள் இல்லை, அவருடைய உடுப்பு என்றார்கள். அது தானாக தெரிகின்ற. அவர் என்ன செய்வார்? ஒரு கருப்பு போட்டுட்டு போய் ஒரு பெண், ஒரு ஆளுக்கு விளங்கு கருப்பு, அவர் என்ன செய்வார்? தானாக வெளியாகும். ஆனா முகம் தானாக வெளியாகிச்சா? நீங்க வீட்டிலே அழகா இது பண்ணி திறந்துருக்கியா, வெளியாக்கி கொண்டிருக்கா போகிறீர்கள்? கை வெளியாகுதா? இல்ல, நீங்க இல்லையா வெளியாக்கி கொண்டு போறீங்க வெளியில போகும்போது. எப்ப வெளியாகும்? தானாக திடீரென்று குழந்தையை தூக்கி மறுபக்கம் மாற்றுகின்ற நேரத்தில் திடீரென்று ஒரு பக்கம் தெரிந்துவிடும். இதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகின்றான் 24:31 இல்லாமா லஹர மின்ஹா என்று. அடுத்ததாக இவர்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள். பாருங்கள், குர்ஆனிலே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஆண்களையும் பார்த்து பெண்களையும் பார்த்து நீங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று. இவங்க ஆதாரம் பிடிக்கிறாங்க, முகத்தை கையை திறக்கலாம் என்பவர்கள். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்ற பார்வையை தாழ்த்த சொல்லி ஏன் சொல்றான்? பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு போனால் ஏன் பார்வையை தாழ்த்தணும்? பெண்கள் முகத்தை திறந்து கொண்டான போகிறார்கள். எனவே பார்வையை தாழ்த்த சொல்லி வந்திருக்கீங்கிறாங்க. கேட்ட உடனே சரிமாறி படம். ஆனா பச்சை பிள்ளை அங்க சொல்லி சும்மா கிண்டனம் பண்ணி கொள்றாங்க. அப்போ பெண்களுக்கும் பார்வையை தாழ்த்த சொல்லி வந்தீங்க, ஆண்களுக்கும் தாழ்த்த சொல்லி வந்தீங்க. அப்ப பெண்கள் முகத்தை மூடிக்கிட்டா போறா இவங்க சொல்ற மாதிரி. அப்ப மூடிக்கிட்டு போனா ஆண்களே மூடணுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி எல்லாம் குர்ஆனை வைத்து விளையாடுகின்றார்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இங்கு இந்த வசனத்தை வைத்து சொல்லுகின்றார்கள், பெண்கள் முகத்தை திறந்து கொண்டு செல்வார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா பார்வையை தாழ்த்தும்படி சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி அல்ல, விசுவாசியான பெண்கள் பர்தாவை போட்டுக் கொண்டு செல்வார்கள், முகத்தை மூடிக்கொண்டு. ஆனால் விசுவாசியான பெண்களில் ஈமானில் உறுதியானவர்களும் இருப்பார்கள், பலவீனமானவர்களும் இருப்பார்கள். பர்தாவை போட்டுக்கொண்டு உள்ளே பாதையில் செல்கின்ற ஒரு ஆணை ஒரு பெண் விரும்பினால் பார்க்கலாம், பார்க்க முடியும். எனவே அல்லாஹ் தஆலா தடுக்கின்றான், அப்படி பார்க்காதீர்கள். ஆண்களுக்கு அப்ப ஏன் கட்டளை? ஒரு கேள்வி வருகின்றது. மூடி இருந்தால் ஆண்களுக்கு ஏன் கட்டளை? இவர்கள் முகத்தை திறக்கலாம் என்று சொல்லுகின்றவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் பாதையிலே முஸ்லிமான பெண்கள் மட்டும்தான் போவார்கள், ஏன் வேற ஜாதி போவார்கள்? இன்னைக்கு புத்தன டவுன்ல போய் பாருங்க, சுபஹானல்லாஹ், கண்ணை திறந்து ரோட்ல வரலாமா? எப்படிப்பட்ட அலங்காரமான உடுப்புகளை உடுத்திக் கொண்டு எத்தனை மதத்தவர்கள் வெளியிலே வருகின்றார்கள். அப்ப பார்வையை தாழ்த்தணுமா இல்லையா? முஸ்லீம்கள் மட்டும்தானே போவாங்க. பிழைய வழங்கி கொண்டாங்க, அடிச்சு சொல்றாங்க முகத்தை திறக்கலாம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் பார்வையை தாழ்த்தும்படி ஆண்களுக்கு. பெண்கள் மூடிக்கொண்டு வந்தால் ஏன் திறக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் தஆலா எப்படி கூறுகின்றான்? அவர்கள் திறந்து கொண்டு வருவார் என்று கூறுகின்றார். அப்படி அல்ல. ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள நீங்க ரோட்ல போனா முஸ்லீமான பெண்கள் பர்தா போட்டு கொண்டு போவாங்க. நடுரோடு சைட்ல பார்த்தா கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள் எல்லாம் முழு உலகத்தில இருந்து கூட்டமா திரண்டு வந்து பாதுகாப்புக்காக வேண்டி ஜிஸியா கட்டி கொண்டு வாழ்வாங்க இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள. ஆனா அவங்க முகத்தை திறந்து கொண்டுதான் போவாங்க, மூட சொல்ல முடியாது. எனவே முஸ்லீம்கள் பார்வையை தாழ்த்தணும். இந்த ஆயத்துல எந்த ஆதாரம் அவங்களுக்கு கிடையாது. இதே போல பாருங்க, புதினமான ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. ஜாஅத் இம்ராத்துன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யதிஹா கதஹுன் மின் ذهب. ஒரு பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெரிய மோதிரம் ஒன்று கையில இருந்து கொடுத்தாங்க, வச்சு கொண்டிருந்தாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு என்ன செஞ்சாங்க, கம்பால கட்டி விட்டாங்க. இதை அவங்களே சொல்றாங்க. அந்த முகத்தை திறக்கலாம் என்று கூறுகின்றவர்கள் மோதிரத்தை அணிந்து கொண்டு இருக்கவில்லை, கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஆதாரம்? முகத்தை திறக்க, கையை திறக்க சொல்றான், கையில் வைத்துக் கொண்டிருந்தார். எனவே கை திறந்து இருந்தது. எங்க இருக்கு? என் கையில பிளவுஸ் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரா?
எத்தனை முஸ்லீமான பெண்கள் கடைகளை போய் சாமா வாங்குறாங்க, நகை வாங்குறாங்க, எடுத்து பாக்குறாங்க, கை திறந்து அடிக்குது. பாருங்க, ரொம்ப பலவீனமான ஆதாரம். இதுல எங்க கை திறந்திருந்தது, கையிலே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு ஏதோ கழித்துக் கொண்டிருந்தாலும் கம்பா தட்டி விட்டார். இதுல கை திறந்திருந்தது என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதே போல இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. அவங்க நினைக்கிறாங்க பலமான ஆதாரம். அது என்ன? ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு பெண்களுக்கு பயான் செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், பெண்களே அதிகமாக சதகா கொடுங்கள், ஏனென்றால் உங்களில் அதிகமான பெண்கள் நரகத்தின் விறகு கட்டைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு பெண்மணி எழுந்தார்கள், 2 கன்னங்களும் கருப்பாக இருந்தது. கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் அதிகமானவர்கள் நரகத்தின் விறகு கட்டை என்றார்கள். சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக முறைப்பாடு வைக்கிறீர்கள், கணவனுக்கு நன்றி தெரிவிப்பதில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் சரி, ஒரு பெருநாளைக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்காவிட்டால் முகம் சுருண்டு விடும். எனது வாழ்க்கையில உங்களை என்னத்தை கண்டேன் என்று சொல்லி விடுவார்கள். எனவே சொன்னால், நீங்கள் அதிகமாக நரகம் செல்லுகின்றீர்கள், அதிகமாக சதக்கா கொடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்மணி இருந்தார்கள், 2 கன்னங்களும் கருப்பாக இருந்தன, எனவே பெண்கள் முகத்தை திறந்திருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் சொல்றோம் என்ன, இது ஃபர்தாவுக்கு முந்தினது, இது ஃபர்தாவுக்கு முந்தின விஷயம் நடந்திருக்கின்றது. முகத்தை திறந்திருந்தார்கள் ஒண்ணு. அடுத்தது, இந்த ஹதீஸ்ல இது ஒரு அடிமை பெண்ணா சுதந்திரவாதியா காட்ட முடியுமா? ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் திறந்திருப்பார் ஒண்ணு. இன்னொரு விளக்கம் ஏது இருக்கிறது, இந்த பெண் வயது முதிர்ந்தவளாக இருந்தால் முகத்தை திறக்கலாம், குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே வயது முதிர்ந்த பெண்ணாக இருப்பதற்கும் இடம்பாடு இருக்கின்றது, ஒரு அடிமை பெண்ணாக இருப்பதற்கும் இடம்பாடு இருக்கின்றது, ஃபர்தாவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் நடந்த என்பதற்கு இடம்பாடு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து எப்படி ஒரு ஹராத்தை ஹலாலாக்குவீர்கள்? அவர்களே சொல்லுகின்றார்கள், தெளிவான ஒரு தீர்மானம் இல்லாமல் முடிவெடுக்க கூடாது என்று ஒரு இடத்தில் பேசுகின்றார்கள். தெளிவாக இருக்க வேண்டும் ஹதீஸ் என்று சொல்லுகின்றார்கள். எனவே 3 கருத்துக்களுக்கு இடம்பாடுள்ள இதை நீங்கள் எப்படி கொண்டு வருவீர்கள்? தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முகத்தை மூடுங்கள் என்று சொல்லி இருக்கும் போது இந்த ஹதீஸை கொண்டு வந்து எப்படி நீங்கள் திறக்கலாம் என்பீர்கள்? இது ஃபர்தாவுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் உள்ளது. இதே போன்று இன்னொன்றை கொண்டு வருகின்றார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். மிகவும் அழகான பெண். சில சஹாபாக்கள் பின் வரிசையில நின்று தங்களுடைய கைகளுக்கு கீழே அந்த பெண்ணை பார்த்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது. சொல்லுகின்றார்கள், பெண்கள் முகத்தை திறக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸை இப்னு கத்தீர் சொல்லுகின்றார், இது சஹீஹ் இல்லை என்று. ஒரு பக்கம் அல்பானி சஹீஹ் என்று கூறுகின்றார். சரி, இருக்கட்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், வலகத் அலிம்னா அல் முஸ்தக்திமீன மின்கும் வலகத் அலிம்னா அல் முஸ்தஅக்ரீன், சூரத்துல் ஹிஜ்ர் என்று ஒன்றில். முன்னால் சென்றவர்களையும் அறிவோம், பின்னால் வருபவர்களையும் அறிவோம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த ஆயத்து இறங்கியதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த சூரா மக்காவில் இறங்கியது. மக்காவில் ஜமாஅத்து தொழுகை இல்லை. பயந்து ஆண்களை எடுத்துக்கொண்டு ஈத்தன் தோட்டத்துக்குள் போய் தொழுதார்கள். எனவே எப்படி இருந்தாலும் இது சஹீஹ் என்று எடுத்துக்கொண்டாலும் இது ஃபர்தாவுடைய அமைப்புக்கு முன்னால் உள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக 5 சட்டங்களை இறக்கி பெண்கள் எந்த ஒரு அழகையை வெளிப்படுத்தக் கூடாது என்றதற்கு பிறகு எப்படி இந்த பெண் வந்து இப்படி செய்வார்கள்? எனவே இதில் ஒரு ஆதாரம் இல்லை. இப்போது இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இன்னொரு ஹதீஸை கொண்டு வந்து இது மிகவும் பலமான ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள். அது என்ன என்று கேட்டால், பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது வந்து சொன்னார்கள், அன்ன இம்ராத்தன் ஜாஅத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் ஜிஇது லிஅஹபலக நஃப்ஸி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நான் உங்களுக்கு அப்படியே அன்பளிப்பாக தந்து விட்டேன், எனக்கு மகரும் வேண்டாம், ஒன்று வேண்டாம், என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு பெண்மணி இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள், முகத்தை பெண்கள் திறக்கலாம் என்று. இப்படி அந்த பெண்மணி வந்து சொன்னார்கள், என்னை நான் உங்களுக்கு அப்படி அன்பளிப்பாக்கி விட்டேன், எனவே என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், எனக்கு மகர் தேவையில்லை என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஃபஸஅத நظر இலைஹா வஸப்பப, அந்த பெண்ணை பார்த்தார்கள்.
அப்படி நன்றாக மேலே பார்த்து விட்டு தலையை கீழே குனிந்து விட்டார். பிறகு ஒரு சஹாபி எழுந்து, யார சொல்லலாம், உங்களுக்கு தேவையில்லையா எனக்கு முடித்து வையுங்கள் என்றார்கள். உடனே கேட்டால், உடனே என்ன இருக்கிறது மகருக்கு? ஒரு மோதிரமாக இந்த எடுத்துக்கொண்டு வா. போனார்கள், திரும்பி வந்தார்கள், மோதிரம் கூட இல்லை யார சொல்லலாம். ஏழு. சரி, குர்ஆன் வசனங்கள் பாடம் இருக்கிறதா? ஆம். அப்ப கல்யாணத்தை முடிச்ச அந்த பெண்ணை அந்த வசனத்தை ஓதி கொடுத்தாங்க. இதுதான் மகர். இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள், இந்த பெண்மணி வந்து என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக பார்த்தார்கள். பார்த்துவிட்டு பிறகு தலையை குனிந்து விட்டார்கள். எனவே அந்த பெண்ணுடைய முகம் திறந்திருந்ததுனால தானே பார்த்தார்கள். முகம் மூடி இருந்தால் பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். இது சரியா? முகம் திறந்திருந்திருக்க போய்த்தானே பார்த்தார்கள். எனவே பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்கிறார்கள். இங்கும் நாம் சொல்வோம், இது பர்தாவுக்கு முந்தினது ஒன்று. சரி, நீங்கள் இங்கு பெண் முகத்தை திறந்திருந்தால் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படி என்றால் இந்த ஹதீஸை நன்றாக கவனியுங்கள். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் வருகின்றது. நன்றாக அந்த பெண்ணுடைய முகத்தின் பக்கம் அப்படி பார்வையை உயர்த்தி பார்த்தார்கள் சொன்ன உடனே. அதற்கு பிறகு பிறகு பார்வையை தாழ்த்தி கீழையும் பார்த்தார்கள். ரெண்டு வந்துடுங்க, இதை விட்டுட்டான். கீழையும் பார்த்தார்கள், விட்டுட்டான். இப்ப இவங்க சொல்ற மாதிரி மேலே பார்த்தார்கள், முகம் திறந்திருந்தது. கீழையும் பார்த்தார்கள், எனவே கீழையும் திறந்திருந்தது. எடுக்கலாமா? என் கீழே பார்த்தாங்க, திறந்திருந்து. எவ்வளவு ஒரு பிழையான விளக்கம். அப்ப இன்றைக்கு ஒரு ஆள் திறந்து மினிஸ்டர் அடிச்சுட்டு வருவார். ஒரு பெண் ஹராம்னு சொன்னா சொல்வார். புகாரி ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத நதர இலைஹா வஸவ்வபஹு. அந்த பெண்ணை மேலையும் பார்த்தார்கள், கீழையும் பார்த்தார்கள். அந்த சஹாபி பெண் முகத்தையும் திறந்திருந்தார்கள், கீழையும் திறந்திருந்தார்கள் என்று சொன்னா என்ன செய்யுது? இந்த உலமாக்கள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பிழையான விளக்கம். சுபஹான அர்த்தம் இல்லை. அப்ப என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு சண்டை. அப்ப ஏன் பார்த்தாங்க? ஏன் பர்தா போட்டு ஒரு பெண்ணை பார்க்கல? ஒரு பெண் பர்தா போட்டு இப்படி பார்க்கறது இல்லையா? இந்த உலமாக்களுக்கு முகத்தை திறக்கலாம் என்று சொல்வது சந்தேகம் வந்தால், இவர்கள் ஒரு பெண்ணை எடுத்து உங்களுடைய மனைவிமார்களை உள்ள பர்தா போட்டு கூட்டிட்டு வடக்கு கிழக்கு போட்டோம். போன செக் பாயிண்ட் வர போன உடனே அங்க செக் பாயிண்ட் வந்து அவங்க சோதிப்பாங்க. சோதிச்சுட்டு பெண்ணை பார்ப்பாங்க. பர்தா அறிந்த தொடங்க. இவர் சொல்லுவாரு, அறிந்த பேச என்ன அப்படி முஸ்லீம் கட்டிய முஸ்லீம் கட்டி அதை கட்டி அந்த பொண்ணு காட்டிட்டு போனாங்களே, நான் அப்படி அதை பரந்த முஸ்லீம் கட்டி அறிந்தது அப்படித்தானே சொல்லணும். நாம நடக்குது அப்படி பரந்த முஸ்லீம் கட்டிய அப்படி 3 அறிந்த அஹமது என்று கீழே பாக்குற. அப்படி கீழே கப்புளுக்கு வராது, காலையை மூடியாது. ஓ கப்புளுக்கு வகண்டவனுக்கு ஒவ்வொரு சாப்பிட்டு அறிந்தது அப்படி முஸ்லீம் கட்டி. அப்போ அவனுக்கு ஆச்சரியம். நல்லா பாக்குறாரு. இப்படி பார்த்துட்டு ஏண்ட அத்துல முப்பத்தினேன்னு உங்களுக்கு என்ன வச்சுக்கிட்டீங்களா ஏண்டங்கிறா. இது நடக்கிற விஷயம். இது அல்லாஹ் உதவி செய்யறது முஸ்லீம்களுக்கு. அவருக்கு என்னத்தை அல்லாஹ் போறான். இது தன்சுருல்லா என் சுரு. நீங்க அல்லாஹ்க்கு உதவி செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். போன் பண்ணி விட்டுறான். இப்போ நாம அங்க போய் சொல்றோம். இவரு இப்படி செக் பண்ணாரு. உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தான். பார்த்துட்டு கால மூடி இருக்கான்னு கேட்டாருங்கிறான். அப்ப அந்த பெண் எல்லாம் திறந்துட்டு கேட்டான். இப்படி யார விளங்குவாங்க சொன்ன உடனே என்ன அந்த மோதியை தாண்டி பெண் அப்படியே தொடர்ந்து கூட்டி போய்க்காரு போல. செக் போய் இந்த ஒசக்கட்டுகள் எல்லாம் பார்த்தாங்களாங்க. யாரும் இப்படி விளங்க மாட்டாங்க. எனவே அந்த பெண்மணி ஒன்று இது பர்தாவுக்கு முன்னால் உள்ளது, அல்லது அவர்கள் பர்தா போட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். அல்லாஹ்வை பார்த்தார்கள். இவ்வளவுதான். இதிலே முகம் திறந்திருக்க வேண்டும் என்பதற்கு என்று அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் முகம் திறந்திருந்தது என்று எடுப்பதாக இருந்தால் இதற்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அகராதில எழுதுகின்றார்கள் என்று சொன்னால் தலையை கீழே பணித்து பார்த்தார். இதற்கு பிறகு வருகின்றது அப்படியே தலை எப்படி குனிஞ்சிட்டான், எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அதுக்கு கூட அந்த சஹாபி சொன்னது. எனவே இதிலும் ஆதாரம் இல்லை.
அடுத்தது இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வரான். அது என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா துத்பிஉ நஸரத்தன் நஸரா ஃபஇன்ன லக்கல் ஊலா வ லைஸ லக்கல் ஆখিরাண்டா. சஹீஹான ஹதீஸ் இது. அலியே, ஒரு பெண்ணை தொடர்ந்து பார்க்காது. முதல் ஒரு முறை பார்வை பார்க்கப்பட்டு விட்டால் அது குற்றம் இல்லை. இரண்டாவது முறை பார்க்க வேண்டாம். இதை கொண்டு வந்து சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எதை காட்டுது? பெண்கள் முகத்தை திறந்து இருப்பாங்க. நாம சொல்ற முஸ்லீம்கள் மட்டும்தானா இருப்பாங்க, வேற பெண்கள் இல்லையா? இஸ்லாமிய நாட்டுல எத்தனை ஜாதி பெண்கள் முகத்தை திறந்து கொண்டு போவாங்க? அதுக்கு சொல்லப்பட்டது இது. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக 5 ஆதாரங்கள் இருக்கும் போது எந்த ஒரு முஸ்லீம் பெண்ணும் முகத்தை திறக்க மாட்டார்கள். 6-7 ஆதாரங்களை பார்த்தோம். அவர்கள் இந்த ஆயத்தின்படி ஹதீஸின்படி அமல் செய்திருக்கிறார்கள். இப்படியும் இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். அதாவது ஹதீஸ் என்றால் ஒரு முர்சல் என்று சொல்லப்படும் உசூல் ஹதீஸி. அந்த அறிவிப்பாளர் தொடர் அறுபட்டது. அது என்ன? ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், அன்ன அஸ்மா பின்த் அபி பக்ரின் தகலத் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைஹா சியாப் ரிகா ஃபஅரத அன்ஹா. அதாவது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும்போது இவருடைய சகோதரி அஸ்மா வந்தார்கள். அவர்களுடைய துணிமணி மிகவும் மெல்லியதாக இருந்தது. உடம்பெல்லாம் தெரிய ஆரம்பித்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். பிறகு சொன்னார்கள், வகால லஹா யா அஸ்மா, அஸ்மாவே, இன்னல் மர்அத இதா பலகத்தில் மஹீர் லம் யஸ்லுஹு அன் யுரா மின்ஹா இல்லா ஹாதா வ அஷார இலா வஜ்ஹிஹி வ கஃபைஹி. அபூ தாவூத். அவர்களை பார்த்து சொன்னார்களாம், அஸ்மாவே, ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் இந்த முகத்தையும் கையையும் தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது என்றார்கள். இதை வச்சு சொல்றாங்க, முகத்தையும் கையையும் தவிர சொல்லிட்டாங்களே, அப்ப முகம் கையும் திறந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இது நல்ல கவனிங்க. இது ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு துணி உடுத்தி கொண்டு வந்திருந்தாங்க, மெல்லிய துணி. இதை பார்த்து விட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அவளுடைய முகத்தையும் கையையும் தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது என்று சொன்னதாக இதை கொண்டு வருகின்றார்கள். இது முதலாவது. இது முர்சல் என்று சொல்லப்படும். முர்சல் என்றால் இது ஹதீஸ் அல்ல. அறிவிப்பாளர் தொடரில் ஒருவர் விழுந்திருக்கின்றார். இந்த ஹதீஸை அபூ தாவூத் என்பவர் ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். பைஹக்கியும் ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். பைஹக்கி சொல்லுகின்றார்கள், இது பலகீனமான ஹதீஸ், இது சஹீஹ் அல்ல, பலகீனமானது. இதே போன்று அபூ தாவூத் மராசில் என்ற ஒரு கிதாபிலே கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் முர்சல் என்று கூறுகின்றார். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த அறிவிப்பாளர் தொடரில் ஹாலித் இப்னு துரைக் என்று ஒருவர் இருக்கின்றார். லம் யுத்ரிக் ஆயிஷா. இவர் ஆயிஷா, அன்னை ஆயிஷாவை காணவில்லை. எனவே இவருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இடையில் ஒரு அறிவிப்பாளர் விழுந்திருக்கின்றார். எனவே இஸ்லாத்தில் இதை ஹதீஸாக எடுக்கப்பட மாட்டார். ஒன்று. இரண்டாவது, இதில் ஒருவர் இருக்கின்றார், சயீத் இப்னு புஷைர் என்பவர். இவர் லைஃப் என்று கூறுகின்றார் தக்ரீபிலே இப்னு ஹஜர். எனவே இது ஆதாரமாக எடுக்க முடியாது. அடுத்தது பாருங்கள், இது குர்ஆனுக்கு முரணாக இருக்கின்றது. எப்படி என்ற பாருங்கள், இது சஹீஹ் இல்லை. இதை சஹீஹ் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இது ஃபர்தாவுடைய இது இறங்குவதற்கு முன்னால் அவர்கள் மெல்லிய துணி உடுத்திக் கொண்டு வந்ததால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி உடம்பை காட்டக்கூடாது, முகத்தையும் கையையும் தான் காட்டலாம் என்றார்கள். இது ஆரம்பத்தில் இருந்த ஒன்று. முகத்தையும் கையையும் தான் காட்ட முடியும், இதை காட்டக்கூடாது என்று சொன்னார்கள். இது சஹீஹ் என்று எடுத்தால் கூட. ஆனால் அப்படி எடுக்க முடியாது. பாருங்கள், இது குர்ஆனுக்கு நேர் முரண். ஏன்னு கேட்டால், குர்ஆனிலே எப்படி வருகின்றது என்று கேட்டால், அவர்கள் ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், பார்க்கவே கூடாது பெண்களை. பெண்கள் ஆண்களை பார்க்க கூடாது. ஆனால் இதிலே வருகின்றது, இன்னல் மர்அத இதா பலகத், ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் லம் யஸ்லுஹு அன் யுரா இல்லா ஹாதா வ ஹாதா, முகத்தையும் கையையும் தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது என்றார்கள். எனவே முகத்தையும் கையையும் பார்க்கலாம் என்று இது காட்டுகிறது. ஆனா முகத்தையும் கையும் பார்க்கலாமா? முகத்தையும் கையையும் பார்க்க கூடாது என்று இஸ்லாம் தடை விதித்திருக்கின்றது. ஆனால் இது சொல்லுகின்றது முகத்தையும் கையையும் பார்க்கலாம் என்று.
எனவே இது தெளிவாக குர்ஆனுக்கு முரணாக இருக்கின்றது. எனவே இதை ஒரு ஆதாரமாக எடுக்கக்கூடாது. ஒரு கால் எடுப்பதாக இருந்தால் கூட இது பர்தாவுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி மெல்லிய ஆடை அணிய வேண்டாம், உடம்புகளை யாரும் பார்க்க கூடாது, முகத்தையும் கையையும் தவிர. இது ஆரம்ப சட்டம். பிறகு வந்து விட்டது முழுமையாக நீங்கள் மறையுங்கள் என்று. அடுத்து இது சஹீஹ் அல்ல, இது முர்சல், இது லைஃப் என்று கூறுகின்றார்கள். இது ஹதீஸ் அல்ல, இது சனது அறிவிப்பாளர் தொடர் அறுபட்டிருக்கின்றது. இதிலே ஒரு ராவி இருக்கின்றார் பலவீனமானவர். இந்த துரைக் என்பவர் ஆயிஷாவை சந்தித்ததும் இல்லை. எனவே பல கோளாறுகள் இதில் இருக்கின்றன. இதை எடுத்துக்கொண்டு வந்து குர்ஆனிலே உள்ள சட்டத்தை மாற்ற முடியுமா? சஹீஹான ஹதீஸுடைய சட்டத்தை மாற்ற முடியுமா? முடியாது. எனவே இதை ஒரு முஸ்லீம் ஆதாரமாக எடுக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் சமீபத்தில் காலம் சென்ற இந்த முகம் திறக்கலாம் என்று கூறுகின்றார்களே, இவர்களுடைய தலைவர்களில் ஒருவர் ஷேக் பின் பாஸ். அவர் ஒரு நூலிலே எழுதுகின்றார், இந்த அபூதாவுதிலே வந்திருக்கக்கூடிய இந்த அஸ்மாவுடைய சம்பவத்தை ஒரு முஸ்லீம் ஆதாரமாக எடுக்கக்கூடாது. ஏனென்றால் மத்தன் முன்கரன் கூறுகின்றார், இதிலே உள்ள வாசகம் நிராகரிக்கப்பட வேண்டியது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்படி அபூபக்கருடைய மகள் அஸ்மா தன் உடம்பை எல்லாம் காட்டக்கூடிய முறையில் மெல்லிய ஆடை அணிந்து கொண்டு முகத்தையும் கையும் திறந்து கொண்டு போவார்களா? எனவே இந்த வாசகம் நிராகரிக்கப்பட வேண்டியது, இதை எடுக்கக்கூடாது என்று கூறுகின்றார். சொல்லிவிட்டு கூறுகின்றார், லா யலீகு அன் யக்அ மின் அஸ்மா, இது அஸ்மாவிடத்தில் ஒரு காலம் எப்படி நடக்க முடியாது என்று அவர் கூறுகின்றார். அடுத்தது பாருங்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருந்தால், எப்படி வேறு உடம்புகளை காட்டக்கூடாது முகத்தையும் கையையும் தவிர என்று. ஏன் அவர்கள் பிறகு ஹாக்கிமிலே சஹீஹான ஹதீஸ் வருகின்றது, குன்னா நுகத்தி உஜூஹனா மினர் ரிஜால், ஆண்களை கண்டால் முகத்தை மூடிக்கொள்வோம் என்று ஏன் சொல்லுகின்றார்கள்? இது காட்டுகின்றது பாருங்கள், நன்றாக வழங்குங்கள் இந்த விஷயத்தை. முகத்தை திறப்பது கூடும் என்று சொல்வார்கள். இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். அஸ்மாவுடைய ஹதீஸ் தான் அபூதாவூத். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் முகத்தை திறக்கலாம் என்று. அதே அஸ்மா என்ன செய்திருக்கின்றார்கள்? ஆண்களை கண்டால் முகத்தை மூடி இருக்கிறார்கள். எனவே இது தெளிவாக காட்டுகின்றது, இந்த சம்பவத்தை அபூதாவுதிலே வந்திருக்கக்கூடிய சம்பவத்தை சஹீஹ் என்று எடுத்தால் கூட இது பர்தாவுக்கு முன்னால் உள்ளது. பர்தாவுடைய ஆயத்து இறங்கியதற்கு பிறகு அஸ்மா முகத்தை மூடி இருக்கிறார்கள். தெளிவாக இருக்கின்றது. குன்னா நுகத்தி உஜூஹனா மினர் ரிஜால், ஆண்களை பார்த்து நாங்கள் என்ன செய்வோம்? முகத்தை மூடுவோம். அடுத்தது இவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக பலமான ஆதாரம். இந்த இடத்தில் சொல்றார்கள், முகத்தை திறக்கலாம் என்பவர்கள் நாம் இப்போது காட்டிய இந்த ஹதீஸ்கள் அவர்களே சொல்லுகின்றார்கள். எப்படி? நாங்கள் முகத்தை திறப்பதற்கு கூடும் என்பதற்கு இந்த ஆதாரங்களை முன்வைக்கவில்லை. இந்த ஆதாரங்களை முன்வைத்தால் இவர்கள் சொல்லுவார்கள் இது பர்தாவுக்கு முன்னால் உள்ளது என்று. அதையும் சொல்லி காட்டலாம். அப்ப அவங்களுக்கே விளங்குது இது பர்தாவுக்கு முன்னால் உள்ளது. எனவே நாங்கள் இதை பெருசாக எடுக்கவில்லை. எங்களிடத்தில் தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கின்றது புகாரியில். இதை யாருக்கும் மறுக்க முடியாது. இது மிகவும் தெளிவாக காட்டுகின்றது, பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று கொண்டு வரலாம். அதுதான் இந்த ஆதாரம். இதைத்தான் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஆனா டைம் சிக்கலாரி அவங்க கொண்டு வரக்கூடிய ஆதாரம் இதுதான். இது என்ன சொல்றான்னு கேட்டால், இது ஹஜ்ஜத்துல் விதாவில் நடந்த சம்பவம். பர்தாவுடைய ஆயத்து இறங்கியது ஹிஜ்ரி 6. ஹஜ்ஜத்துல் விதா கடைசி கட்டம். கடைசி கட்டத்திலே ஒரு பெண் முகத்தை திறந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்றால் ஹஜ் முடிந்ததற்கு பிறகு. எனவே இது மிக தெளிவாக காட்டுகின்றது, பெண்கள் முகத்தை மூடவும் செய்யலாம், திறக்கவும் செய்யலாம் என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் வெளியிலே பார்த்தால் இப்படித்தான் தெரியும். ஆனால் இதை நன்றாக கவனித்து பார்த்தால் இது ஒரு ஆதாரம் இல்லை. ஹஜ்ஜுடைய விளக்கம் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் இப்படி சொல்லிவிட்டார்கள். அந்த ஹதீஸை பாருங்கள். இது சஹீஹ் புகாரி. ஹதீஸில் எந்த சந்தேகம் இல்லை. அன்ன இம்ராஅத்தன் மின் ஹஸ்அம், ஹஸ்அம் என்ற கோத்திரத்தில் ஒரு பெண்மணி இஸ்தஃப்தத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒரு ஃபத்வா கேட்டார்கள். எப்படி?
அது ஒரு ஃபத்வா. தன்னுடைய தகப்பனுக்கு சோகம் இல்லை, அவங்களுக்கு நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்டாங்க. والفضل بن عباس رديف النبي صلى الله عليه وسلم. அப்ப அந்த ஹஸ்ஸாம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபத்வா கேட்டார்கள். அப்போது இப்னு அப்பாஸுடைய சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஒட்டகத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். وكان الفضل رجلا وضيئا. ஃபதுல் இப்னு அப்பாஸ் மிகவும் அழகான ஒரு வாலிபர். فاخذ الفضل يلتفت اليها. உடனே ஃபதுல் அந்த பெண்ணை பார்த்தார்கள். அவளும் ஒரு அழகான பெண். வகானத் இம்ராஅத்தன் ஹஸனா, பார்ப்பதற்கு ஒரு அழகான பெண். வந்து நபியிடத்தில் ஃபத்வா கேட்டார்கள், என்னுடைய தகப்பனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? ஃபதஃபிகல் ஃபதுல் யன்துரு இலைஹா. ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செய்தார்கள், அந்த பெண்ணை நன்றாக பார்த்தார்கள். வஅஜபஹு ஹுஸ்னுஹா, அவளுடைய அழகு இவர்களை மயக்கி விட்டது. மிகவும் அழகான பெண். வதன்துரு இலை, அந்த பெண்ணும் இவர்களை பார்த்தார்கள். ஏன், இவர்கள் ஒரு அழகான வாலிபர். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுவிட்டார்கள். فأخذ என்ன செய்தார்கள், பிதுகனில் ஃபதுல் ஃபஹவ்வல வஜ்ஹஹு மின ஷிக்கில் ஆகர். உடனே ஃபதுல் இப்னு அப்பாஸ் கழுத்தை பிடித்து மறுபக்கம் திருப்பி விட்டார்கள். அந்த பக்கம் பாருங்கள். இது நடந்த சம்பவம் ஹஜ்ஜத்துல் விதாவில். இதை இவர்கள் பெரிய ஒரு ஆதாரம் என்று நினைத்து சொல்லுகின்றார்கள், பகிரங்கமாக சவால் விடுகின்றார்கள். முகத்தை திறக்கலாம் என்று கூறுபவர்களுக்கு முகத்தை மூட வேண்டும் என்று கூறுகின்றார்களே, அவர்களுக்கு நாங்கள் 8-10 ஹதீஸ்களை கொண்டு வந்து முகம் திறக்கலாம் என்று வைத்தால் இவைகள் எல்லாம் பர்தா இறங்குவதற்கு முன்னால் உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். சரி, வைத்துக் கொள்வோம், முன்னால் உள்ளதுதான். இந்த ஹதீஸுக்கு விடையளியுங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஒரு பெண்மணி ஹஜ்ஜி முடிந்து முகத்தை திறந்து கொண்டிருந்தார்கள். ஃபதுல் பார்த்தார்கள், இவர்களும் பார்த்தார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை மூடும்படி சொல்லவில்லை? இது கடைசி கட்டத்தில் உள்ளது. பர்தா ஹிஜ்ரி 6 எனவே பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இதுல பெரிய ஒரு ஆச்சரியம். பெண்கள் திறக்கலாம் என்று சொல்லி போட்டு அவங்களே ஒரு ஆள் சொல்றார், இருந்தாலும் மூடுறதா சிறந்தது. திருப்பி அது ஏன் கூறுகின்றார், வமன் அஹ்த பில் அஹ்சன் ஃபஹுவ அஃலல். இருந்தாலும் முகத்தை மூடுவது சிறந்தது, அதை எடுப்பது நல்லது. வஹாதா ஹுவல்லதி இல்தஸம்துஹு அமலியன் மா ஜௌஜி. நானும் செயல் வடிவத்தில் என்னோட மனைவியோடு இப்படித்தான் நடக்கின்றேன். பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று பேசி போட்டு ஆதாரத்தை கொண்டு சொல்றார், நான் என் மனைவிக்கு பர்தாதான் போடுறேன். وأرجو الله تعالى أن يوفقني لمثله مع بناتي حين يبلغن أو قبيل ذلك. இதே போன்று என்னுடைய பெண் பிள்ளைகளும் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அல்லது பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவர்களுக்கு முகத்தையும் கையெல்லாம் மூட வேண்டும் என்றுதான் நான் ஆதரவு வைக்கின்றேன். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்றார். இது பெரிய ஒரு ஹிக்மத் தெரிகிற மாதிரி விளங்குது. திறக்கலாம் 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 என்று சொல்லி போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கெல்லாம் மாற்று விளக்கத்தை கொடுத்து போட்டு, இருந்தாலும் மூடுவது சிறந்தது, நான் என்றால் என்னுடைய மனைவி மூடித்தான் கொண்டு போகிறேன், பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் செய்வேன் என்கிறார். ஏன் இது ஒரு விளங்குது, என்னுடைய மனைவி மக்களை யாரும் பார்க்கக்கூடாது, நான் மூடிக்கிட்டான் போறேன், மற்றவங்க திறங்க நான் பார்க்கிறேன் உங்களை. இதான் விளங்குது ஹிக்மத். இல்லைன்னா மூடுவதும் கூடும் திறப்பதும் கூடும் என்று சொன்னா ஏன் மனைவி மக்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? சும்மா விடுங்க, நான் திறந்துட்டு போட்டேங்க. நான் என்னோட மனைவிக்கு பர்தா போடுகிறேன் சொல்றார். மூத்தா போய் ஆள விடுவோம், எழுதியிருக்கிறார். தேவைப்பட்ட நம்பர் தான் தருவோம் உங்களுக்கு கிதாபுல. நான் என்னுடைய மனைவிக்கு பர்தா போடுகிறேன்
என்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் போடுவேன், அல்லாஹ் தான் உதவி செய்யணுங்கிறார். அல்லாஹ் எப்படி உதவி செய்யும்? அவதான் சொல்லுவார், நீங்க தானே எழுதி இங்க போட தேவைன்னு, நான் ஏன் போடுறேன்பா, வளர்ந்துட்டு போறேன். அப்ப இதை விளங்குது என்னன்னா, என்னோட மனைவி யாரும் பார்த்துடக்கூடாது, மற்றவங்களை நான் பார்க்கணும், தரங்க, இந்த மாதிரி தான் விளங்குது அல்லாஹ்வால. ஆனா இப்படி ஒரு பத்துவா கொடுக்க கூடாது, இப்படி பத்துவா கொடுக்க கூடாது. சரி, இப்ப நாங்க ஹதீஸுக்கு வருவோம். இதை இவங்க அடிச்சு பகிரங்கமாக சவால் விடுகின்றார்கள் இப்படி. ஆனால் இது ஹஜ்ஜத்துல் விதாவில் நடந்தது என்று புகாரி முஸ்லிமில் வருகின்றது. ஹஜ்ஜத்துல் விதாவிலே இவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே எந்த இடத்தில் இது நடந்தது என்றால் ஜமரத்துல் அகபாவில் கல்லறிந்ததற்கு பிறகு. ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், கல்லறிவோம். இதுக்கு முந்தி எல்லாம் எங்களுக்கு ஹராம். தலைமுடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, பெண்களோட பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது, இப்படிதான் இருக்குது. ஜமரத்துல் அகபாவில கல்லறிந்தவுடன் இந்த முதலாவது ஹலால் ஆகிவிடும். அத்தர் போடலாம், எல்லாம் செய்யலாம், பெண்களை தவிர. தவாஃபுல் இஃபாதா பிறகு போய் கஅபாவை சுற்றியதற்கு பிறகு, அறுத்து பலியிட்டு முடிய இறக்கியதற்கு பிறகு கஅபாவுக்கு போய் தவாஃபு செய்யணும். அதற்கு பிறகுதான் பெண்கள் கூடும். இப்படி 2 தஹல்லுல் இருக்குது, 2 ஹலால் ஆகுவது. இவங்க சொல்றாங்க, இந்த பெண்மணி எங்கு ஃபத்வா கேட்டால் என்றால் அறுத்து பலியிடக்கூடிய இடத்தில் வைத்து. இப்படி திருமதியிலே வருகின்றது. இமாம் திருமதி கொண்டிருக்கின்றார்கள், இந்த ஃபத்வா நடந்தது இந்த மினாவிலே வைத்து. ஆடு மாடு ஒட்டகம் அறுத்து பலியிடக்கூடிய இடத்தில், அதாவது மன்ஹர் என்று சொல்லப்படும், அறுத்து பலியிடுகிறோம். இந்த பெண் கல்லறிந்ததற்கு பிறகு வந்து இங்கு கேட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. எனவே கல்லறிந்த உடனே எல்லாம் ஹலால் ஆகிவிடும். இப்போது இந்த பெண் நீங்கள் சொல்வது போன்று முகத்தை மூட வேண்டும் என்று இருந்தால், இந்த பெண் அந்த இடத்தில் முகத்தை மூடி இருக்க வேண்டும். ஏன்? இஹ்ராம் கட்டிக்கொண்டு இருக்கும் போது பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. ஆனால் கல்லறிந்த உடனே எல்லாம் சரியாகிவிட்டது, பெண்களை தவிர ஆண்கள். எனவே இந்த பெண் முகத்தை திறக்க வேண்டும். ஆனால் திறக்கவில்லை. எனவே இஹ்ராம் அணிந்த பெண் முகத்தை மூடி இருக்க வேண்டும். கல்லறிந்ததற்கு பிறகு அவளுடைய இஹ்ராம் முடிந்து விட்டது, முகத்தை மூடுவது மார்க்கமாக இருந்தால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்ணை பார்த்து முகத்தை மூடும்படி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சொல்லவில்லை. எனவே இது ஹஜ்ஜத்துல் விதாவிலே நடந்த விஷயம், இது கடைசி கட்டம். எனவே இது தெளிவாக காட்டுகின்றது, பெண்கள் முகத்தை திறக்கலாம். இது பிழை. இது சுருக்கத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும். ஏன்னா ஒரு வேளை இது எல்லாத்தையும் சொல்றது டைம் கிடைக்காம போனாலும் போகலாம். இப்போ இதனுடைய சுருக்கம் என்னவென்று கேட்டால், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் 2 விதமாக இருப்பார்கள். ஒரு சிலர் தங்களோடு ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், தங்களோடு ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள், அல்லது இடையிலே வாங்கி கொண்டு போவார்கள். இப்படி வாங்கி கொண்டு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜி செய்தால் அந்த ஜமரத்துல் அகபாவிலே கல்லறிந்ததற்கு பிறகு அவர்கள் திரும்பி இங்கு வந்து ஆடு மாடு ஒட்டகத்தை குழந்தையை அறுத்து தலைமுடியை இறக்கியதற்கு பிறகு அல்லது அவர்கள் சுருக்கியதற்கு பிறகு, அதை கஸ் என்று சொல்லக்கூடியது சோட் பண்ணியதற்கு பிறகுதான் ஹராமாக்கப்பட்டவர்கள் ஹலாலாகும், பெண்ணை தவிர. அதற்கு பிறகு இவர்கள் மக்காவுக்கு சென்று தவாஃபுல் இஃபாதா செஞ்சால் பெண்ணும் ஹலாலாகி விடுவார். சரி, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு பலி அந்த இதை கொண்டு வந்தார்கள். ஆடு ஒட்டகம் எதை கொண்டு வந்தாலும் தெரியவில்லை, கொண்டு வந்தார்கள். இதற்கு பலி என்று சொல்லப்படும் ஹதி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லறிந்தவுடன் அவர்களுக்கு எதுவும் ஹலாலாகாது. இங்கு வந்து அந்த கொண்டு வந்ததை அறுத்ததற்கு பிறகு தலையை இறக்குவார்கள். அதற்கு பிறகுதான் ஹலாலாகும். இப்போது இந்த பெண் எந்த வகையை சேர்ந்தவர் என்று இவர்களால் நிரூபிக்க முடியுமா? இந்த பெண் தன்னோடு ஹதி என்று சொல்லக்கூடிய பலியை கொண்டு வந்த பெண்ணா, கொண்டு வராத பெண்ணா? கொண்டு வராத பெண்ணாக இருந்தால் சரி. ஆனால் கொண்டு வந்த பெண்ணாக இருந்தால் இவர்கள் முகத்தை திறக்கத்தான் வேண்டும், மூடக்கூடாது. எனவே முதலில் இந்த பெண் எந்த வகையை சேர்ந்தவர் என்று ஹதீஸிலே இல்லை. எனவே நீங்கள் எப்படி முடிவெடுப்பீர்கள்? அவர்களே ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் முடிவெடுக்க கூடாது என்று.
ஒருவர் கேள்வி கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திக்காக இருக்கும் போது அவருடைய மனைவி சந்திக்க வந்தார்கள். 2 சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் என்றார்கள். யார் என்று கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சுபஹானல்லாஹ் என்னுடைய மனைவி என்று. அப்போது அவர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார். அங்கு அவர்கள் முகத்தை மூடித்தான் இருந்தார்கள். பதில் கொடுக்கின்றார்கள், இதிலே ஆதாரம் இல்லை, இதிலே ஒரு தெளிவில்லை, எப்படி முடிவெடுப்பது என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இங்கு எப்படி முடிவெடுத்தீர்கள்? இந்த பெண் எந்த வகை சேர்ந்தவர் என்று இவர்கள் ஹதி தன்னுடன் கொண்டு வந்திருந்தால் முகத்தை திறந்துதான் இருப்பார்கள். நீங்கள் நிரூபிக்க வேண்டும், இவர் ஹதி கொண்டு வரவில்லை, அங்கு கல்லறிந்த உடனே இவள் ஹலாலாகிவிட்டால் என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் பாருங்கள், இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இதிலே ஒரு தெளிவில்லை. இந்த சம்பவம் எங்கே நடந்தது? திருமதி சொல்லுகின்றார், ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கக்கூடிய இடத்தில் நடந்தது. ஏனைய புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது ஹஜ்ஜத்துல் விதா, எந்த இடம் என்று கிடையாது. அதே நேரத்தில் நசாயிலே வருகின்றது, இது முஸ்தலிஃபாவிலே நடந்தது என்று. முஸ்தலிஃபா கல்லறிவதற்கு முன்னால் உள்ள இடம். உங்களுக்கு தெரியும், அரபாவில இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்கு ஜம்மு செய்து தொழுது விட்டு காலையில கல்லை புறக்கி கொண்டு வர வேண்டும். இது நடந்தது முஸ்தலிஃபாவுக்கு. ஒரு பெண் வந்து இப்படி ஃபஸ்லாமா என்ற குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஃபத்வா கேட்டார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ், இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் அந்த பெண்ணை பார்த்தார்கள், அவர்களும் பார்த்தார்கள், முகத்தை திருப்பி விட்டார்கள் என்ற இந்த ஃபத்வா நடந்த சம்பவம் இந்த இது அதாவது முஸ்தலிஃபாவிலே என்று வருகின்றது நசாயில. எனவே ஒரு தெளிவில்லாத ஒன்றை நீங்கள் எப்படி எடுப்பீர்கள்? எனவே இதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதை பற்றி தெளிவான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. சஹீஹ் புகாரிலே வந்திருக்கின்றது. நாம் சொன்னதை தெளிவாக வலியூட்டி காட்டக்கூடியது. எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இதை தெளிவாக விளக்கப்படுத்துவதாக இருந்தால் இன்னும் அரை மணி நேரம் தேவை. ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் இத்தோடு முடிந்து விட்டன. இன்ஷா அல்லாஹ் இது பிறகு இதில் ஒரு நேரம் கிடைத்தால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் விபரமாக சொல்லுவோம். டைம் முடிஞ்சுதானே? எவ்வளவு நேரம்? இதனுடைய சுருக்கம் இதுதான். குர்ஆன் ஹதீஸில் முகத்தை கையை அனைத்தையும் மூட வேண்டும் என்று தெளிவான ஆதாரத்தை முன்வைத்தோம். அதற்கு பிறகு அருமை சஹாபாக்கள் பெண்கள் முகத்தை மூடி இருந்தார் என்பதற்கு பல ஆதாரங்களை முன்வைத்தோம். இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் பர்தாவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் உள்ளது. அந்த பெண்மணியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மேலையும் கீழையும் பார்த்தார்கள் என்று சொல்லுகின்றார்களே, இதில் எந்த ஆதாரம் இல்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இவர்கள் பலமான ஆதாரம் என்று கொண்டு வருகின்றார்களே, ஹஸ்ஸாமா என்ற அந்த குலத்தைச் சேர்ந்த பெண்மணியுடைய விஷயம், இது எங்கு நடந்தது என்பது ஹதீஸில் தெளிவில்லை. திருமதியிலே வருகின்றது ஆடு மாடு அறுக்கின்ற இடத்தில் நடந்தது என்று. ஆனால் நசாயிலே வருகின்றது தெளிவான ஆதாரம், இது முஸ்தலிஃபாவிலே நடந்தது என்று. எனவே இதில் ஒரு முடிவெடுக்க முடியாது. அடுத்தது இந்த பெண்மணி முகத்தை திறந்திருந்தது எப்போது என்றால், இஹ்ராம் கட்டிக் கொண்டிருக்கும் போது பெண்கள் முகத்தை திறந்துதான் இருப்பார்கள். இந்த பெண்மணி இஹ்ராம் கட்டிக் கொண்டிருந்தவர்கள். ஏனென்றால் இவர்கள் ஹதியை கொண்டு வந்திருந்தால் அந்த பலியை முகத்தை மூட முடியாது, அறுத்து பலியிட்டு தன்னுடைய முடியை கத்தரிக்கும் வரை. எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் இருந்தார்கள். எனவே இந்த பெண்மணியும் அந்த ஹதி என்று சொல்லக்கூடிய பலியை கொண்டு வந்திருந்தால் இவர்கள் முகத்தை திறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த கொண்டு வந்த பலியை அறுத்து கொடுத்ததற்கு பிறகு முடியையும் இறக்கி, அல்லது முடியை பெண்கள் முடி இறக்க முடியாது, ஆண்கள் முடி இறக்க வேண்டும், பெண்கள் முடியை கத்தரித்ததற்கு பிறகுதான் இவர்கள் முகத்தை மூட வேண்டும். எனவே இவர்கள் இஹ்ராம் கட்டிக் கொண்டிருந்தவர்கள் எப்படி முகத்தை மூடுவார்கள்? இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹஜ்ஜி முடிந்து விட்டது. பெண்ணுக்கு ஹஜ்ஜி முடிந்து விட்டது என்பதற்கு ஆதாரம் இல்லை. அது யாருக்கென்றால் ஹஜ்ஜி கொண்டு வராதவர்களுக்கு கல்லு எறிந்த உடனே ஹலால் ஆகிவிடும், அது சரி. ஆனால் ஹஜ்ஜி கொண்டு வந்தவர்களுக்கு அந்த சட்டம் இல்லை. தெளிவாக புகாரில் ஹதீஸ் வந்திருக்கின்றது. எனவே இதான் என்னுடைய சுருக்கம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி உண்மையில் இந்த பர்தாவை பற்றி விபரமாக பேசுவதாக இருந்தால் 3 மணி நேரம் தேவை. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திரும்பவும் நாங்கள் இது பண்ணுவோம், இதை பற்றி விளக்குவோம். அப்படி இல்லை என்றால் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தெளிவென்ற பத்திரிகையில் விபரமாக நாங்கள் இதை தருவோம்.
இதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய சுருக்கமான விளக்கம். எனவே முகத்தை மூட வேண்டும் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கின்ற காரணத்தினால், அருமை சஹாபிய பெண்மணிகளால் இப்படி நடந்திருக்கின்ற காரணத்தினால், இந்த இப்படி மக்களை வழிகெடுக்கக்கூடிய உலமாக்கள் முன்வைக்கின்ற இந்த கருத்தை நம்பி பெண்கள் நீங்கள் நம்பி உங்களுடைய முகங்களை திறந்து மாபெரும் ஒரு குற்றத்தை செய்து விடாதீர்கள். ஒரு பெண், ஒழுக்கமான ஒரு பெண் என்பதை எப்போது விளங்க முடியும் என்றால் இப்படி முழுமையாக மூடிக்கொண்டு போனால்தான். ஆனால் சிலர் இவர்கள் கூறுகின்றார்கள் இது சாட்சியம் இல்லாத விடயம், எல்லா பெண்களும் எப்படி முகத்தை மூடுவது, எப்படி வாகனத்தில் போவது என்றெல்லாம் கேட்கின்றார்கள். இதற்கு தெளிவான ஆதாரம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். பாகிஸ்தானில் 20,000 கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு 10,000 பெண்களை எடுக்கலாம். அனைவரும் முகம் கையை மூடி இருக்கிறார்கள். அவர்கள் வாழவில்லையா? இலங்கையில் சுமார் 1000 பெண்கள் இருக்கின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒவ்வொரு பெண்ணும் முகம் கையை காலை முழுமையாக மூடி இருக்கிறார்கள். வாகனத்தில் போகின்றார்கள், வருகின்றார்கள். இவர்கள் வாழவில்லையா? ஏன் முடியாது? ஏன் சாத்தியம் இல்லை என்று கேட்கின்றேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒரு கட்டுப்பட வேண்டும் என்று நியத்து வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் வாழ முடியும். எனவே இதுதான் தெளிவான விடயம். இது சம்பந்தமாக வேறு யாருக்கும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கேள்வி பதில் கேட்டுக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா மீண்டும் இப்படியான ஒரு சந்திப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி முடித்து விடைபெறுகின்றேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.